இப்போ நம்ம இருக்க அடிலேட் கன்விக்ட் வரல, ஃப்ரீ செட்லர்ஸ் வந்தாங்க. Spanish food is chicken and chorizo rice. 6500 ரூபாய் கிலோ. இந்த கடையில் கங்காரு கறி இதெல்லாம் கிடைக்குங்க. சம்திங் வைல்டு ஃபுட். வெஜ்ஜுக்காரங்களுக்கு இது வேட்டை தான். எங்கே வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பேங்க் ஆஃப் சைனா. உண்மையான உயிரோடு இருக்கிற அனிமல்ஸ் தான் அப்படி இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பொம்மை கிடையாதுங்க இதெல்லாம். இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட பார்லமெண்ட் ஹெரிட்டேஜ் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, மியூசியம்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஓவரால் ஒவ்வொரு சிட்டியும் பார்த்து இழைச்சி கட்டியிருக்காங்க. அடிலேட் ஸ்டேடியம் இதோ உங்களுக்காக நம்ம குமாருடன். அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலேட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஓகேங்க, நல்லா படுத்து தூங்கியாச்சு. மதியம் 12 செக்இன் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் ஒரு 11 மணிக்கு போய் செக்இன் பண்ணேன். 12 மணிக்கு தான் கீ கொடுத்தாங்க. இப்போ தான் கொடுத்தாங்க பாருங்கள், கீ போலாமா ரூமுக்கு காட்டிட்டாங்க. கொஞ்சம் இது வரைக்கும் தங்கின ஹாஸ்டல்லே இந்த ஹாஸ்டலுக்கு ரொம்ப டஞ்சனாக சுமாராக இருக்குங்க. ரிவ்யூஸே ரொம்ப கேவலமாக இருந்தது. பட் வேறு வழி இல்லை. இதுதான் சீப்பஸ்ட் இருக்கிறதுலே. $33 2100 ரூபாய்க்கு புக் பண்ணேன் அகோடாவில். ஸோ அதனால் ரொம்பலாம் பார்க்க தேவையில்லை. நம்ம ஒரே ஒரு நைட்டு தான் தங்க போகிறோம். நாளைக்கு இங்கேருந்து அந்த ரெண்டல் ஃப்ரீ கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் கார். இதுதான் நம்ம ரூமு. ஐயோப்பா, அவ்வளோதாங்க. இதுதாங்க ரூம். படுமோசமாக இருக்குல்ல. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க. இந்த ஒரு பெட்டு தான் ஃப்ரீ. இருந்துக்க வேண்டியதான். கேட்டேன் லோயர் பெட்டு, அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகேங்க, மணி 1:30. ஸோ சும்மா ஜம்முன்னு குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஹலோ. ஸோ இவங்க தான் ரிசப்ஷனிஸ்ட்டு. அப்படியே வெளியே வரோம் வாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். நேற்று நைட்டு பஸ்ஸில் தூக்கம் இல்லாத காரணத்தினால வேறு வழி இல்லாமல் நல்லா தூங்க வேண்டியதாக போச்சு. தூங்கி எந்திரிச்சதான் நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு. போகலாமா இந்த அட்டகாசமான அடிலேட் நகரத்தை சுற்றி பார்க்க வாங்க. விக்டோரியா ஸ்கொயர் வழக்கமாக ஒரு எல்லா ஊர்லேயும் இருக்குமே ஒரு பெரிய பப்ளிக் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் தான் வந்து விக்டோரியா ஸ்கொயர். அங்கே போய் தான் இந்த அடிலேடை பற்றி ஆரம்பிக்க போகிறோம் வாங்க. இது வரைக்கும் மற்ற சிட்டிஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான சிட்டிங்க அடிலேடு, இந்த ஆஸ்திரேலியன் இதில். ஏன் சொல்கிறேன்னா, ஆஸ்திரேலியாவோட மற்ற நகரங்கள், முக்கியமான நகரங்கள் சிட்னி, மெல்பர்ன், ஹோபார்ட், இதெல்லாமே பெர்த்து, இதெல்லாமே கன்விக்ஸ், அதாவது குற்றம் புரிஞ்சு தண்டனை பெற்ற கைதிகளால் நிரப்பப்பட்ட இடங்கள். அவங்க தான் வந்து கப்பலில் வந்து அவங்கள தான் முதல் பிரிட்டிஷ் கப்பல் கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இருக்க அடிலேட் கன்விக்ட் வரல, ஃப்ரீ செட்லர்ஸ் வந்தாங்க. அதாவது தண்டனை கைதிகள்லாம் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க, கப்பலில் வந்து செட்டில் பண்ணாங்க சிட்னி, மெல்பர்ன் எல்லாம். ஆனால் மக்களால் விருப்பப்பட்டு நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா போய் குடியமர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து விருப்பப்பட்டு வந்து இங்கே செட்டில் ஆனாங்க. அப்படி விருப்பப்பட்டு வந்து செட்டில் ஆன ஒரே சிட்டி, முக்கியமான சிட்டி ஆஸ்திரேலியாவில் நம்ம இப்போ இருக்கிற அடிலேட். அதனாலேயே இங்கே வந்து ரொம்ப குற்றங்கள் குறைவு. இப்போ ஆஸ்திரேலியா முழுசும் குற்றங்கள் குறைவு தான். அந்த காலத்தில் பயங்கரமாக வந்து குற்றங்கள் குறைவாக இருந்த சிட்டி. ரொம்ப பார்த்து பிளான் பண்ணி கட்டின ஒரு பிரமாதமான ஒரு நகரம் தான் இப்போ நம்ம இருக்க அடிலேட். நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. பஸ்ஸில் போய் அந்த விக்டோரியா ஸ்கொயரில் இறங்கிட்டு பேசுவோம். சிட்டி சென்டர் விக்டோரியா ஸ்கொயர் போகிற பஸ் வந்து விட்டது 174. நம்ம ஹாஸ்டல் சூப்பர் லொக்கேஷனில் இருக்குங்க. இறங்கினோடனே ஹாஸ்டலு, மறுபடியும் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப்பு. இப்படி ஒரு சிட்டி எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே இல்லைங்க. அதுக்கு காரணம் இருக்குது, சொல்கிறேன் இறங்கிட்டு. நீங்கள் வந்து பல நகரங்களுக்குள்ளே தானே நீங்கள் இந்த பூங்காக்கள் பார்த்துருக்கீங்க. பூங்காக்களுக்குள்ளே தாங்க இந்த நகரமே இருக்குது. சிட்டி வித்தின் அ பார்க். அது உலகத்துலேயே வந்து அடிலேட் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. வந்தாச்சுங்க, விக்டோரியா ஸ்கொயர் பக்கத்தில் வந்து விட்டோம் பஸ் ஸ்டாப்.
இந்த நாட்டோட சிட்டி சென்டர் சாரி, இங்கே பார்த்தீங்களா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கேத்தட்ரல். ஒரு பழங்காலத்து கேத்தட்ரல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஊரே சிட்டி ஆஃப் சர்ச்சஸ்ன்னு தாங்க சொல்லுவாங்க. அத்தனை சர்ச் இருக்குது, இஷ்டத்துக்கு சர்ச்சு. முக்குக்கு எங்கே திரும்பினாலும் நீங்கள் வந்து சர்ச்சும் கேத்தட்ரலும் தான் பார்க்கலாம். ஒரு பழங்காலத்து சர்ச் இருக்குது, ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல்னு. 1837, அதாவது இங்கே வந்த உடனே, இந்த ஊர் உருவான உடனே கட்டின முதல் சர்ச்சு. பட் இந்த சர்ச்சு உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டட அமைப்பே ஒரு மாதிரி சாண்ட்ஸ்டோன் இருக்குல்ல, அதில் கட்டியிருக்காங்க. கான்சர்ட் எதாவது நடக்குதுங்க, உள்ளே போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அப்படியே நடந்து விக்டோரியா ஸ்கொயருக்கு போவோம் வாங்க. சீரியஸாக வேப்ப மரமா என்னது உங்களுக்கு? வேப்ப மரம் இல்லை, ஆனால் பார்த்தா வேப்ப மரம் மாதிரியே ஒரு இது கொடுக்குதுங்க. டக்குன்னு பார்த்தோன்னே வேப்ப மரம் நினச்சிட்டேன் நான். ஆனால் மோந்து பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு மாங்காய் மரம் வாசனை வருது. இலை அதாவது கெய்ன்ஸ் மாதிரியோ டார்வின் மாதிரியோ நார்தன் ஆஸ்திரேலியா மாதிரி கிடையாது. இது வந்து பக்கா மெடிட்ரேனியன் கிளைமேட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து வேப்ப மரம் வளராது. ஆனால் பார்த்தா அந்த மாதிரி இருந்தங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது பாருங்களேன், இது இதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஏதோ வருது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. வேப்ப கலரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆரஞ்சு ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம வந்து இப்போது இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு. போக போக இன்னும் நிறைய அப்படியே மரங்கள் விழுகிறது பார்ப்போம், இலைகள் விழுகிறத, கலர் மாறுறது பார்ப்போம். எல்லாம் ஆரஞ்சு கலரில் மாறும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விக்டோரியா ஸ்கொயர். இந்த மெயின் சிட்டியவே வந்து பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதில் ஒரு 4-5 ஸ்கொயர் இருக்குது. அதுலேயே மிகப்பெரிய ஸ்கொயர் தான் இப்போ நம்ம வந்திருக்கிற விக்டோரியா ஸ்கொயர். இந்த கேத்தட்ரல் அருமையாக இருக்குது. மெல்பர்ன் மாதிரியே இதுவும் வந்து உலகத்திலேயே மக்களால் விரும்பப்படுகிற மோஸ்ட் லிவபிள் சிட்டியில் இந்த அடிலேடும் இருக்குங்க. இந்த ஊர் மக்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெருமை வேறு இருக்குது. மற்ற ஊர் சிட்னி மெல்பர்ன்லாம் வந்து இந்த தண்டனை கைதிகளால், குற்றம் புரிஞ்சவங்களால் வந்து ஆரம்பித்த ஊர். ஆனால் எங்கள் ஊர் நாங்கள் ஃப்ரீ செட்டிலர்ஸ், நாங்களாக விருப்பப்பட்டு வந்து வாழ ஆரம்பித்த ஊர். அதனால் இங்கே வந்து குற்றங்கள் வந்து அந்த டைமில், இப்போ எல்லா இடத்துலையும் குறைஞ்சிருச்சு, குற்றங்கள் குறைவாக இருக்குது மற்ற சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது. நாங்கள்லாம் வந்து கைதிகள் இல்லாத நார்மல் மக்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை, ஒரு இது இந்த அடிலேட் மக்களுக்கு காலங்காலமாகவே இருக்குது. நம்ம இப்போது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் சவுத் ஆஸ்திரேலியா மாகாணத்தில் அதோட கேபிட்டல் சிட்டியான அடிலேடில் இருக்குங்க. சிட்டி ஆஃப் சர்ச்சஸ், சிட்டி ஆஃப் ஓப்பல், சிட்டி ஆஃப் பார்க், இந்த மாதிரி பல்வேறு அடைமொழிகளோடு வந்து அடிலேட் கூப்பிடலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் கடைசி நாடான காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஆஸ்திரேலியா தானே சொல்லுவாங்க பாரு, திடீர்னு என்ன காமன்வெல்த் அப்படின்னு கேட்குறீங்களா? காமன்வெல்த் அப்படின்னா என்ன? கூட்டு நன்மைக்காக எல்லா பீனல் காலனிஸ் மற்றும் ஸ்டேட்ஸை வந்து ஒன்றா இணைச்சி தான் ஆஸ்திரேலியாவை உருவாக்குனாங்க 1901. அதை பற்றி பேசியிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுமே தனித்தனி காலனியாகவும் தனித்தனி ஸ்டேட்டாகவும் தான் இருந்தது. அப்படி இருந்த ஸ்டேட் தான் சவுத் ஆஸ்திரேலியா அடிலேட், கேபிட்டல் சிட்டி. எல்லா கேபிட்டல் சிட்டிஸுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட கேபிட்டல் கேன்பரா தவிர அது பிளான்டு சிட்டி. மற்றது எல்லாமே வந்து கோஸ்டல் லைன், கடற்கரையும் மற்றும் முக்கியமாக வந்து துறைமுகத்தில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. துறைமுகம் இருந்தனா அந்த காலத்தில் கப்பலை வந்து நிறுத்த முடியும், மக்கள் குடியேற முடியும். ஸோ அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அது இயற்கையாகவே அப்படி தான் அமையுது உலகம் ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா ஹிஸ்ட்ரி நம்ம நிறைய பார்த்துட்டோம். 1835 தான் வந்து அடிலேட் சிட்டியே உருவாகுது. அதுக்கு முன்னாடி இங்கே பழங்குடியினர் வசிச்சுட்டு இருந்தாங்க, பூர்வகுடியினர், அபாரிஜினல் பீப்புளு. பட் வந்து முதலாக 1835 தான் வந்து இங்கே வந்து இறங்குறாங்க. இது வந்து விக்டோரியா இருக்காங்கல்ல, அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரின்சஸாக இருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு. அதுக்கப்புறம் தான் வந்து விக்டோரியா மகாராணி ஆனாங்க. ஸோ 1835 இந்த சிட்டி உருவாச்சு. 1837 இந்த விக்டோரியா ஸ்கொயர் கட்டி இது பேரை வந்து விக்டோரியா அவர்கள், அந்த காலத்து பிரிட்டிஷ் அரசி, விக்டோரியா அரசி இல்லை, இளவரசி, விக்டோரியா பேரையே வச்சுட்டாங்க விக்டோரியா ஸ்கொயர்னு. ஸோ இப்படி தான் வந்து விக்டோரியா ஸ்கொயர் உருவாச்சுங்க. இதுக்கு நிறைய பிரசித்தி பெற்றதுங்க. முக்கு சர்ச் இருக்கிறதுனால சிட்டி ஆஃப் சர்ச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சிட்டி ஆஃப் ஓப்பல் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஓப்பல்னால் என்னங்க? இந்த மாணிக்கக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு வகை தான் வந்து கோமேதகம்.
அந்த கோமேதகம் கல் வந்து இங்கே நிறைய கிடைக்கும் சவுத் ஆஸ்திரேலியாவில், முக்கியமாக அடிலேட் சுற்றி. அதனால தான் வந்து இது ஓப்பல் சிட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி மாணிக்க கல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் செய்யலாம், ஆபரணங்கள்லாம். அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, ஏகப்பட்ட பார்க்ஸ். நம்ம இப்போ தான் பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கு தான் பார்க்க முடியும், முக்குக்கு. அதனாலே இது வந்து சிட்டி வித்தின பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக வந்து நகரத்துக்குள்ளே நிறைய பார்க்குகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பார்க்குக்குள்ளேயே நகரம் அமைஞ்சா அதுதான் இப்போ நம்ம இருக்க அடிலேட். ஸோ ஒரு வித்தியாசமான சிட்டி. பாப்புலேஷன் வந்து மொத்தமாக ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் 3 கோடி நமக்கு தெரியும். அதில் வந்து இருக்கிறதுலே மக்கள் அதிகமாக வசிக்கிற நகரம் சிட்னி, அது பார்த்துருப்போம் 53 லட்சம். அப்புறம் மெல்பர்ன் 52 லட்சம். நான் 3வது லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டேன் அடிலேட. இல்லைங்க, இது 5வது மிகப்பெரிய நகரம். 3வது வந்து பிரிஸ்பேன், குயின்ஸ்லாண்ட் இருக்குல்ல, அதோட கேபிட்டல். 4வது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நம்ம அடுத்து போகிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் பெர்த்து. 5வது தான் வந்து இப்போ நம்ம இருக்கிற அடிலேட். அடிலேட்டில் 15 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஊரெலாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டவுன் தான். அவ்வளோ கம்மியான பாப்புலேஷன், 15 லட்சம் பேர் தான் மொத்தமே. மெல்பர்னில் தான் ட்ராம் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் ட்ராம் ஓடுது. அந்த இதில் அது போகும், இது அப்படி நின்றுட்டுருக்கு ஸ்டாப்பில். வேணால் இதுலேயும் போகலாம், மோஸ்ட்லி ஸ்கொயர் போகுது. ஸோ இதுதாங்க இந்த நகரத்தோட மையப்பகுதி. இதை சுற்றியும் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸு எல்லாமே இருக்குது. இந்த சவுத் ஆஸ்திரேலியா ஸ்டேட் இருக்குல்ல, அதோட சுப்ரீம் கோர்ட்டு, இவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு தனி கவர்மெண்ட் இருக்குங்க அவங்களுக்குன்னு. ஸோ அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸு எல்லாமே இங்கே பார்க்க முடியும் நம்ம. ஒரு அழகாக ஃபவுண்டன் அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லான்லாம் திரும்ப இது பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு குட்டி நகரம் தான் இந்த அடிலேட். பட் நமக்கு இந்தியர்களுக்கு அடிலேட்னா முதல் ஞாபகத்துக்கு வர்றது அடிலேட் ஓவல் கிரிக்கெட் கிரவுண்டு. உங்களுக்கு தெரியும், எப்போ வந்து இந்தியா டெஸ்ட் மேட்ச் வந்தாலும் ஆஸ்திரேலியாவோட முக்கியமான கிரிக்கெட் கிரவுண்டில் மொத்தம் 5 கிரவுண்டு இருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் MCG, சிட்னியில் இருக்க சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் SCG, 3வது முக்கியமான கிரவுண்டு இங்கே அடிலேட்டில் இருக்கிற அடிலேட் ஓவல், 4வது பிரிஸ்பேனில் இருக்கிற அந்த கேபா, 5வது வந்து பெர்த்தில் இருக்கிற முதல்ல ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அகாடமின்னு சொல்லுவாங்க, வேக்கான்னு சொல்லிட்டு இப்போ புது கிரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆப்டஸ் ஸ்டேடியம். ஸோ இந்த 5 தான் வந்து ரொம்ப ஹெரிட்டேஜான ஃபேமஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ். இது தவிர நம்ம போன கெய்ன்ஸு, டார்வின்னு, ஹோபார்ட்டு, ஸோ இது மாதிரி கேன்பராலையும் இருக்குது. இது மாதிரி நிறைய இடங்கள் கிரவுண்ட்ஸ் இருக்குது சின்ன. பட் இந்த 5 தான் மெயின். இந்தியா இங்கிலாண்டெல்லாம் வந்தால் இந்த 5 கிரவுண்டில் தான் வந்து டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் கொடுப்பாங்க. சரி, அடுத்து இங்கே அடிலேட் சென்ட்ரல் மார்க்கெட்டு ஒரு மார்க்கெட் இருக்குங்க. ஸோ நிறைய அந்த ஃபார்மர்ஸு அவங்க விளைவிச்ச பொருட்கள், அவங்களோட இந்த இது வெரைட்டிஸ் ஆஃப் மீட்டு இதெல்லாமே கொண்டு வந்து விற்பாங்க. நம்ம போய் வாங்கலாம், சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் போக போகிறோம். வாங்க. ஃபஸ்ட் நான் மேப்பில் பார்த்து இங்கே தான் இருக்குது, எங்கேயோ கண்டுபிடிச்சி போகிற மார்க்கெட்டுக்கு. இதுதான் வந்து இந்த அடிலேடோட போஸ்ட் ஆஃபீஸ், சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த காலத்தில், இப்போல்லாம் இதுக்கு பெருசாக வேலை இருக்காது, அந்த காலத்து 19ஆம் நூற்றாண்டில் கண்ட போஸ்ட் ஆஃபீஸு, எப்பேற்பட்ட பில்டிங்கு. இதெல்லாமே இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும், இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லாமே. கேப்டன் சார்ல்ஸ் ஸ்ட்ரிட் எக்ஸ்ப்ளோரர், born 1795, died 1869. இவர் தான் முதல் வந்தார்னு நினைக்கிறேங்க இந்த ஊருக்கு. கரெக்டு, சார்ல்ஸ் ஸ்டுவர்ட். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஊரை கண்டுபிடிச்சது 1835. மெயின் எக்ஸ்ப்ளோரிங்க. நிறைய சவுத் ஆஸ்திரேலியாவில் பல்வேறு எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணி பல்வேறு ஊர்களை வந்து கட்டமைச்சவர் இவர் தான். ஸோ அதனால தான் இவருக்கு செலவு வச்சுருக்காங்க. வாங்க, இங்கே ஒரு கடை இருக்குது, சம்திங் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க பூர்வகுடியினர் தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கடையில் தான் போய் சாப்பிட போகிறோம். என்ன விலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அது சாப்பிடாமல் போகிறதில்ல. கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. மெல்பர்ன் வந்து எவ்வளோ பரபரப்பாக இருந்தது, கொஞ்சம் அந்த சிட்டி சென்டரு எல்லாமே நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அது இதுன்னு. இது எல்லாமே கொஞ்சம் ப்ராடாக இருக்குங்க. சிட்டி சென்டர் கூட மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது. அப்புறம் அதை விட கிட்டத்தட்ட ஒரு 4ல் 1 பங்கு தானே இங்கே மக்கள் தொகை. சின்ன சிட்டி. ஃபைனலாக நடந்து வந்து விட்டோம் அடிலேடோட சென்ட்ரல் மார்க்கெட். இதுதாங்க ஃபெட்ரல் ஹால், சென்ட்ரல் மார்க்கெட். இது தான். உள்ளே போகலாமா? உள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலாக அந்த சம்திங் வைல்டுக்கு போய் சாப்பிடுவோம்.
எவ்வளோ ஒரு பழமையான மார்க்கெட் பாருங்கள். சவுத் ஆஸ்திரேலியா இந்த ஸ்டேட்டோட மிகப்பெரிய மார்க்கெட் இது தான். வெளியெல்லாம் இருக்காது, ஓப்பன் மார்க்கெட் கிடையாது, க்ளோஸ்ட் மார்க்கெட் தான். 125 வருஷம் பழமையான மார்க்கெட்டுங்க. 1900. அதாவது இதெல்லாம் காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆக்கினாங்கள, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போர்ச்சுகீஸ். இங்கே நீங்கள் பல நாட்டு உணவுகள் பார்க்கலாம், குசின் சாப்பிட முடியும். அப்புறம் நிறைய இது ஃபார்மர்ஸு, அப்புறம் வந்து ட்ரேடர்ஸு, இவங்கெல்லாம் வந்து இந்த சவுத் ஆஸ்திரேலியா விளையிற பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. அப்புறம் இங்கே கால்நடைகள் நிறையா இருக்குது, ஸோ அதுலேருந்து கறிகள் கொண்டு வந்து விற்பாங்க. யூனிக்கான மீட்டு, கங்காரு மீட்டு, வெள்ளபி மீட்டு, இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்க முடியும். ஈமு கோழி மீட்டு இதெல்லாமே. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இட்டாலி இதெல்லாம் வந்து எதுக்கு ஃபேமஸ்? ஒயினுக்கு ஃபேமஸ். ஒயின் என்ன? திராட்சை பழம். ஸோ அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கு வந்து வைனரிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மெல்பர்னில் கூட போகும்போது பார்த்துருப்போம். ஆனால் சவுத் ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியாவோட நம்பர் 1 ஒயின் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டுங்க. அத்தனை விதமான ஒயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட ஆறுகள், அந்த மண் வளம், இதுக்குரிய அந்த சூரிய ஒளி, கிளைமேட்டு எல்லாமே வந்து இந்த திராட்சை பழங்க தோட்டங்கள் விளையிறதுக்கு உகந்த கிளைமேட்டாக இருக்குது வெதராக. ஸோ அதனால தான் இங்கே வந்து அவ்வளோ திராட்சை தோட்டங்கள் இருக்குது. சவுத் ஆஸ்திரேலியன் வைன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே நிறைய விதவிதமான பழங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக திராட்சை பழங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் திராட்சை. ரெட் கிரேப்பு, ப்ரீமியம் க்ரீன் தாம்சன். கிலோ எவ்வளோ தெரியுங்களா? $10. $10 எவ்வளோ? 650 ரூபா கிலோ. நம்ம ஊரில் 100 ரூபா to 150 ரூபா வருமா? இங்கே எல்லாமே ஜாஸ்தி தான் விலையை பொறுத்தவரை. பிளாக் கிரேப்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து காய்கறி பழங்கள் கடைகள். பார்த்தாலே ஆசையாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட உங்களுக்கு ஆப்பிள் வருது இல்லை நம்ம ஊருக்கு. ஆப்பிள், கிவி ஃப்ரூட் வந்து நியூசிலாண்ட்லேருந்து வருது. ஸ்ட்ராபெரி நம்ம ஊர்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பிளாக்பெரிஸ், இன்னும் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். பிளாக் ப்ளூபெரிஸு அது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஊரில் கூட டப்பா 250 ரூபா மாதிரி கிடைக்கும். சாப்பாடு மாதிரி வச்சுருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. பல்லையலா, கும்பியா, என்ன உணவுன்னு தெரியலையே. சாப்பாடு ஏதோ ஒரு பிரியாணி டைப்பில் இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஸோ சாரி, வாட் இஸ் திஸ் ஃபுட்? This is Spanish food. This chicken and chorizo rice. Oh, chicken and tomato rice. Yes. Spanish food. Okay. Spanish food, that's correct. Okay. இது ஸ்பெயினில் ஃபேமஸ் ஃபுட்டாக இருக்குங்க ஸ்பானிஷ் ஃபுட்டு. ஸ்பெயினில் உங்களுக்கு தெரியும்ல, அதிகமாக தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தக்காளி சாப்பாடு மாதிரி, தக்காளி சாப்பாட்டில் கறி. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது பாருங்கள். ஃபைனல் இது போட்டிருக்காங்க $17. இது கூட நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரோல்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காய்கறிகள் தான். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் கொஞ்சம் இருக்காங்க, கம்யூனிட்டி இருக்காங்க. எப்படி நம்ம சம்பாலோவில் பார்த்தோம், பிரேசிலில் பார்த்துருப்பீங்களா? சம்பாலோ இது இவங்களுக்குன்னே ஒரு இதே இருக்கும், ஜாப்பனீஸ்க்குன்னு ஒரு தெருவே இருக்கும். மெல்போர்னில் அதிகமாக சைனீஸ் இருக்காங்க, பட் இங்கே கொஞ்சம் ஒரு ஜாப்பனீஸ் கம்யூனிட்டி இருக்குது. இதில் சாக்லேட்ஸ், ஆஸ்திரேலியா சாக்லேட்ஸ்க்கும் ஃபேமஸ். சுவிட்சர்லாண்ட் அளவுக்கு ஃபேமஸ் இல்லைன்னா கூட ஆஸ்திரேலியன் சாக்லேட்ஸும் உலகம் ஃபுல்லாக இது பண்ணப்படுதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இது சாசேஜ் இருக்குது. இதெல்லாம் இவங்க அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் நிறைய பால் பொருட்கள். உங்களுக்கு தெரியும் நியூசிலாண்டு மாதிரி ஆஸ்திரேலியா நிறைய மாட்டு பண்ணைகள், அதனால் நிறைய பால் பொருட்கள் உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி ஆகுது. இவங்களும் சாப்பிட்றாங்க. சீஸு, பட்ரு, நிறைய சீஸ் சாப்பிட்றாங்க, விதவிதமான சீஸ். பாருங்க சீஸில் எத்தனை வெரைட்டி இருக்குது. பால்கோவா மாதிரி இருக்குது சில இடங்களில், பார்த்தாலே ஆசையாக இருக்குது. குரி ஹர்ப் அண்ட் ஸ்பைஸ் மர்ச்சன்ட்ஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஊரில் தான் ஃபேமஸ்ஸு, இங்கேயும் இருக்க மாட்டிருக்கு. டர்க்கியில் பார்த்தா அந்த மாதிரி நிறையா பவாரியன் ரோஸ்ட் சிக்கன் சால்ட். பவாரியன்னா உங்களுக்கு ஜெர்மனி அந்த இதனை வரும். ஃப்ரெஞ்சு லாவெண்டர் சால்ட்டு, ஹிமாலயன் நம்ம ஊர் பிங்க் சால்ட். இங்கே பாருங்கள் ஹிமாலயன் சால்ட்டு. பெப்பர்கார்ன் இப்போ தான் பார்த்தோமே சைனாவில், இப்போ பார்த்தீங்களா பிங்க் பெப்பர்கார்ன். முந்தின சீரீஸில் பார்த்ததெல்லாம் வருது. சில்லி சால்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். கார்லிக் சால்ட்டு, ஆஸ்திரேலியன் சிக்கன் சால்ட், இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆஸ்திரேலியன் சிக்கன் சால்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இதுக்கெல்லாம் தூவிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த KFC இந்த மாதிரி சிக்கன்லாம் சாப்பிட்றாங்களா, அது மேலே அப்படி தூவி சாப்பிடுவாங்க. ஆஸ்திரேலியன் பிளாக் பெப்பர். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே விளையாதுங்க. இது வந்து இதில் விளையும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, நார்தன் ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவோட இது ரொம்ப ஃபேமஸ். தேன் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஒயின் ரொம்ப ஃபேமஸ்ஸு, பால் பொருட்கள் ஃபேமஸ்ஸு, மின்ட் ஜெல்லி, நியூயார்க் டெல்லி ஃப்ரெஷ். விவசாயிகள், ஃபார்மர்ஸு, அவங்களாம் அவங்கவுங்க பொருளையே வந்து இது பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலி ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ணது. ஃப்ரூட் சட்னி, ஆஸ்திரேலியன் ஃப்ரூட் சட்னி.
நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும் தொலைவி சாப்பிட்டோம்னா ப்ரெட்டுக்கு இதுக்கெல்லாமே. இங்கே எல்லாமே மோஸ்ட்லி நியூசிலாண்டு மாதிரி தாங்க, ஆர்கானிக் பொருட்கள் தான் விளைவிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மண்ணே வளமாக இருக்கிறதுனால, கிளைமேட்டு உகந்த கிளைமேட்டாக இருக்கிறதுனால பெருசாக வந்து இவங்க ஃபெர்டிலைசர்ஸோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்துகளோ யூஸ் பண்ணுறதில்ல. அவட இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த மார்க்கெட் ஸ்டால் பழங்காலத்து இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க, செங்கல்லாம் வச்சு, துணி அந்த மாதிரி இதெல்லாங்க. பெருசாக இல்லை. ஒன்று $3, $200 ஆல்மோஸ்ட் ஒன்று. நம்ம ஊரில் 50 ரூபா 70 ரூபா கிடைக்கும். பழங்களுமே இங்கே விளைஞ்சாலுமே எல்லாம் காஸ்ட்லி தான். ஏன்னா இந்த எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டு இங்கே வந்து லேபர் சார்ஜ் ஜாஸ்தி ஆஸ்திரேலியாவில், அதனால் இதெல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். வேக்யூ பீஃப் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பீஃபு. இதிலிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேக்யூ பீஃப்னா ஜப்பான்லேருந்து. இதெல்லாம் போர்க்கு அதை இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா முறுன்னு சூப்பராக சாப்பிட்லாம். கெபாப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. $3. சரி, நம்ம ஹாஸ்டல் கிச்சன் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம் வாங்கிட்டு போனோம்னு வைங்களேன், ஹாஸ்டல் கிச்சனை வச்சு நம்ம சமைச்சிடலாம். மின்ட் அண்ட் ரோஸ்பெரி பர்கர்ஸ், லேம்ப், அது ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன். இந்த மசாலா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே போட்டு வறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ரேஞ்ச் லேம்பு இல்லைங்க. இங்கே வந்து உங்களுக்கு அந்த இந்த மீட்டே இல்லை, இந்த எக்ஸோட்டிக் மீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சம்திங் வைல்டில் வேணால் நம்ம போய் பார்க்கணும். ஆஹா, ஸ்வீட்ஸ் கடை, டர்க்கிஷ் டிலைட். ஆஹா, சீசன் 10 பார்த்த டர்க்கிஷ் ஸ்வீட் எல்லாம் இருக்குதுங்க இங்கே பாருங்க. ஸ்வீட்டுனாலே டர்க்கிஷ் தாங்க. பக்லாவா விதவிதமாக சாப்பிட்டோமே சீசன் 10, சீசன் 1 எல்லா இடத்துலையும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மெடிட்ரேனியன் ஸ்வீட்ரி, கடல் சிற்பிகள். உள்ளே இருக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் மீன்லாம் பர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. சால்மன் என்னது, கிங் சால்மன் எவ்வளோ தெரியுங்களா கிலோ? $100 $6,500 கிலோ. அப்படி எங்கள் அப்பா, செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குது இதெல்லாமே. $54 கிலோ. என்னங்க இது? அது வேணால் சீப்பாக இருக்குங்க. இது தாய் ப்ரான் ஸ்கூவர் $7. அப்படியே சாமி. மோஸ்ட்லி இங்கே ஆஸ்திரேலியாவில் கேள்விப்பட்டேன், மீன் பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சதுதாம்மா. இங்கே பிடிக்கிற மீன்கள் வந்து உங்களுக்கு நிறைய அந்த மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிறதுனால இவங்க வந்து ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டே வந்து நிறைய வந்து இறக்குமதி தான் பண்ணுறாங்களாம்மா. அது இந்தோனேஷியா, பப்பா நிகினி, அப்புறம் வந்து தாய்லாந்து, மலேசியா, பக்கத்து ஆசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள்லேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களாம்மா. அதனால தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பிடிக்கிறாங்க, பட் ரொம்ப ரொம்ப கம்மி. டியூக்ஸ் கப்ஸ், பைஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. Just a query, where is Something Wild restaurant? Something Wild food. Something Wild. Very sure, sorry. Okay. Thank you. We can put it right in my place. Yeah, sure. அவங்களுக்கே தெரில பாவம். இங்கே கொரியன் ஃபுட்டு பார்த்தீங்களா, சன்மீஸ். இங்கே நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால பல்வேறு வகையான உணவுகள், நாட்டு உணவுகள் எல்லாமே கிடைக்குதுங்க. சாப்பாடு எப்படி இது பண்ணுறாங்க பாருங்க. பிபிம்பேப் நம்ம சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? $12. எல்லாமே இது காய்கறி வச்சு நடுவில் முட்டையை வச்சு கொடுப்பாங்க. பிபிம்பேப் இது கொரியாலே காஸ்ட்லி. $1000 சாப்பிட்டோம் நம்ம. I heard it's a very famous Aboriginal food restaurant. Okay. Thank you. Closed down. ஆடா கொடுமையே. உங்களுக்கு சூப்பராக கங்காரு கறி, அந்த கடையில் கங்காரு கறி இதெல்லாம் கிடைக்குங்க. சாப்பிட்டு பார்த்தலான்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அபாரிஜினல் தான் வச்சுருக்காங்க. அவங்க காலங்காலமாக சாப்பிட்டு வர அந்த கங்காரு உணவு, ஈமு உணவு, அப்புறம் இந்த சில பூச்சிகள்லாம் கூட சாப்பிட்றாங்க அவங்க. ஸோ அதெல்லாமே அந்த கடையில் கிடைக்கும். வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா இல்லையே. இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டு, ரூஃப் மார்க்கெட்டு தானே போயிருந்தோம் மெக்சிகோ சிட்டியில். சும்மா சிங்கக்கறியெல்லாம் சாப்பிட்டோமே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக காட்டலான்னு பார்த்தா வழக்கமான ஐட்டங்கள் தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி நேரம் நமக்கு சரி இருக்காதா இருக்குங்க. இங்கே சரி வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த சீ ஃபுட் பாஸ்கெட் எல்லாமே இருக்கும். ஸ்குவிட்டு, ப்ரானு, ஃபிஷ்ஷுன்னு சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே பாருங்கள், கிச்சன் க்ளோஸ்டு. கேட்டால் அவ்வளோதான், லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சுது, 2:30 இதை சுற்றி இருந்ததுக்கு நம்ம இதையாக சாப்பிட்ருக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நமக்கு நேரமே சரியில்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் வாங்க. இது வேலையாவது நான் செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது பாருங்கள் எப்படி இந்த இது உருவாச்சுங்கிறத எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மார்க்கெட் இஸ் பார்ன் குதிரையில் வந்திருக்காங்க. 1869 மார்க்கெட் இஸ் ஓப்பன்.
அந்த ப்ராப்பர் மார்க்கெட் உருவானது 1900 ஃபர்ஸ்ட் ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் 1906. அப்படியே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துருக்கு பாருங்க. மொத்தம் 70 கடை மேலே இருக்குன்னு போட்டிருக்காங்க. டுடே 70 traders under one roof, millions of visitors every year. Adelaide Central Market is one of the largest undercover fresh produce markets in southern hemisphere. அது தெற்கு அரைக்கோளத்தில் இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க. மார்க்கெட் 5 மணி வரைக்கும் க்ளோஸ்னு போட்டிருந்தது. 2:30 மணிக்கே சாப்பாடு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஊரில் அவர் இருக்கார் இன்னும். இப்போ நான் அவனை ஆர்டர் பண்ணுறேன்னா சரி லாஸ்ட் ஆர்டராக போட்டு கொடுத்துடலாம். இங்கே அப்படி கிடையாதுங்க. முடியாதுன்னா முடியாது தான். மேலே போனால் வேறு எதுவும் இருக்குங்க. ஓப்பன் மார்க்கெட்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து கார் பார்க்கிங். சரி நம்ம கீழே போகலாம். அந்த பக்கம் இறங்கணும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஃபலாஃபல் கடை பார்த்தோம் இல்லைங்க, கோர்மெத் ஃபலாஃபல் இங்கே ஆர்டர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வெஜ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா இந்த சபிச் பவுல் இருக்குல்ல அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த விதவிதமான வெங்காயம், அப்புறம் இந்த சாலடு, அதோட இது அந்த ஃபலாஃபல் சட்னி மாதிரி ஒன்று. இது வந்து this is Arabian food, right? Turkish. Arabian, yeah. This is we say Middle Eastern because we have lots and lots of things from different countries. If Okay. you say the falafel, the chickpea come from Afghanistan. The sausage comes from some of them comes from Saudi Arabia. Okay. The other ones come from Turkey. Okay. So you can Middle Eastern food. Yeah, Middle Eastern. You can say Middle Eastern. ஓகே, எங்கே வந்து மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன பண்ணுறது. ஸோ என்ன ஃபேமஸ்னால் இந்த சபிச் பவுலில் இதெல்லாமே எல்லாத்துக்கும் காமனாக போடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த எக் பிளான்ட் இருக்கு இல்லைங்க, கத்திரிக்காய் வறுத்தது, பாயில்டு எக் முட்டையை போட்டு தருவாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு சாலட் மாதிரி ஒரு ஃபீல் வைங்களேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்னமோ போடுறாங்களே. There you go, man. I'll give it to you from this side. Yeah, can you get little more onion? Just Sorry? onion. Onion? Yeah, little. We don't have onion. That's not onion, man. okay. That's cabbage. That's pickled cabbage. That's already down there. Okay, thank There you. is no onion in it. Okay, fine. No worries. அவசரப்பட்டேங்க. இதை பார்த்தா ஆனியன் மாதிரி தாங்க தெரியும் உங்களுக்கு. It just looks like onion, but that's a cabbage. Okay. So when you cut red cabbage and green cabbage, then mix them together with pickle, Okay. sounds like that. That's not onion. Okay. அக்கா, thank you. என்னென்னமோ சாப்பிடணும்னு ஆசையாக நினச்சேன், வந்து என்னமோ சாப்பிட்றேன் பார்த்தீங்களா. இந்த கடை தான் சொல்லணும். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் மட்டும் இருந்தால் நான் சாப்பிட்டுருப்பேன் அதை. சரி பரவாயில்ல விடுங்க, வித்தியாசமாக ஏதோ சாப்பிட்ணுன்னு இருக்கேன். அதில் வந்து இதை சாப்பிட போகிறோம். இது பார்த்துருங்க அப்படி மேலப்பா. நல்லா இருக்கா? பயங்கரமாக இருக்குது பார்த்தாலே, கலர்ஃபுல்லாக. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. அந்த கத்திரிக்காயோட வறுத்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வறுத்த கத்திரிக்காய், வேக வச்ச முட்டை, வெங்காயம், சாலடு, வெங்காயம் கிடையாது சாரி, முட்டைக்கோசு, செம்மையாக இருக்கு. பார்த்தாலே இப்போ நல்லா இருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். நீங்கள் சாப்பிட்டது இது வரைக்கும் இது அப்படியே வந்து அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அதை விட நல்லா இருக்குது கத்திரிக்காய் சிப்ஸு. வெஜ்ஜி எப்போ சாப்பிட போகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பீங்களா, ஆல்மோஸ்ட் வெஜ்ஜு தான். வேக வச்ச முட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, மற்றபடி பியூர் வெஜ்ஜு தான். எனக்கு கண்ட மீட்லாம் சாப்பிட வேணாம், அழகாக ஃப்ரெஷ்ஷாக சேலட் டைப்பில் சாப்பிட்ணும், ஆனால் வித்தியாசமாக சாப்பிட்ணும், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இந்த மசாலாலாம் கலக்கும்போது சூப்பராக இருக்குது. ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வெஜ்ஜுக்காரங்களுக்கு இது வேட்டை தான். சபிச் பவுல் பேர். இது தவிர ஃபலாஃபல் பவுல் வச்சுருக்காங்க, எல்லாம் அதே தான். இந்த முட்டையும் இந்த பொரிச்ச கத்திரிக்காயும் தவிர இந்த ஃபலாஃபல்ங்கிறது நம்ம ஊர் பருப்பு வடை இருக்கு இல்லைங்க, பருப்பு வடை, அதை உருண்டையை போட்டிருப்பாங்க பருப்பு வடை, அதை அந்த வந்து 2-3 இது வைப்பாங்களாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் தான், பொரிச்ச கத்திரிக்காய் டேஸ்ட்டு அருமை. $14 அரௌண்டு $900. பொறுமையாக சாப்பிட்டு அப்படியே அடுத்த இடம் அந்த ஆற்ற கடந்து அட்லேட் ஓவர் போவோம். ஓகேவா? ஓகேங்க, மணி 3:30. சூப்பராக இருந்தது இந்த சபிச் பவுல். அந்த பேஸ்ட் மாதிரி இருந்ததுல இப்போ தான் எனக்கு புரியுது, அதை ஹுமுஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கடலை இருக்கு இல்லைங்க, இல்லை பச்சை இந்த கொண்டை கடலை, வெள்ளை கொண்ட கடலை இருக்குல்ல, அதை வந்து வேக வச்சு அரைச்சி மசிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ஒரு பேஸாக கொடுக்குறாங்க. மாவு மாதிரி இருந்தது, எனக்கு புரியல. சாப்பிடும்போது தான் புரிஞ்சது, கண்டிப்பாக அது வந்து கடல் மாவு டேஸ்ட் வந்தது. ஸோ கண்டிப்பாக அது கடலையோட அரைச்ச பேஸ்ட்டு தான். சூப்பராக இருந்தது. நிறைய வெஜ் உணவு சாப்பிட்ருக்கோம், ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலுமே தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.
ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹெர்ப்ஸு, அந்த சாலடு, அந்த வேக வச்ச முட்டை, லைட்டாக காரம் எல்லாம் சேர்ந்து சரியான டேஸ்ட்டு, நல்ல பசிக்கு. ஸோ மனசும் வயிறு ரெண்டும் நிறைஞ்சிருச்சு. சூப்பராக கன்டினியூ பண்ணுவாங்க இந்த மதுரைட் பயணத்தை. அங்கே இருக்குது பஸ் ஸ்டாப், அங்கே போகணும். பஸ் ஏறிட்டேன், அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிடலாம். ஓகே, வந்து விட்டோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் அப்படியே வந்தாச்சு. இதெல்லாமே சிபிடியில் தான் இருக்கும், சிட்டி சென்டரில் தான். இல்லைங்களா, பேங்க் ஆஃப் சைனா எங்கே வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பேங்க் ஆஃப் சைனா உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கிறது இவங்க தாங்க. எங்கே போனாலும் இவங்க இல்லாத ஆளுகளும் கிடையாது, பிஸ்னஸும் கிடையாது, பேங்க்குமே பார்க்குறது ஆச்சரியம்தான். இதுங்களா ஃபுல்லாக நடுவில் ஃபுல்லாக ட்ராம் லைன்ஸ் போகுது. எப்படி அந்த பக்கம் பஸ்ஸு, ட்ராமு, ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த பழங்கால ஏதோ ஒரு இதுங்க, அந்த இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பயங்கர இங்கிலீஷ் ஆர்கிடெக்சர். தூண்லாம் பார்த்தா இது மாதிரி இருக்குதுங்க, இந்த கிரேக்கா இட்டாலியன் இது மாதிரி இல்லை, கட்டடக்கலை மாதிரி. இப்படி போவோம் நம்ம. அங்கே பார்த்தீங்களா ஒரு பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன், கண்டிப்பாக உள்ளே போகிறோம். அப்படி காட்டுறேன், அடிலேட் ரயில்வே ஸ்டேஷன். நிரல பாருங்க, நிறைய கட்டடங்கள் வந்து அந்த காலத்தில் கட்டினது தான். இவங்க இந்த சிட்டி உருவானதுக்கப்புறம் 1850s, 60s, 70s அதெல்லாம் அப்படியே இன்னும் அடிக்காமல் வச்சுருக்காங்க. எவ்வளோ இதோ பாரம்பரியமாக இருக்குது பாருங்களேன் இந்த கட்டடங்கள்லாம். சிலதெல்லாம் இப்போ கட்டினது நல்லா தெரியுது வித்தியாசம். இந்த மெமரி ஆஃப் ஏதோ ஒரு மெமோரியல் இது, ஹூ டைஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி. ஆனால் நம்ம பார்த்தோம்லாம் நேற்று அந்த ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அதே மாதிரி தான். எப்படி தமிழ்நாட்டு சட்டமன்றம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுங்க, ஜார்ஜ் கோட்டை. சரி, தமிழ்நாட்டின் ஜார்ஜ் கோட்டை தான் இப்போ ஆஸ்திரேலியாவின் கவர்மெண்ட் ஹவுஸு. இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தேன். இப்போ தான் நான் கூகுளில் பார்த்தேன் என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் மேத்யூ ஃப்ளிண்டர்ஸ்னு போட்டிருக்கேன். எக்ஸ்ப்ளோரர் அண்ட் நேவிகேட்டர், டெர்ரா ஆஸ்திரேலிஸ். டெர்ரா ஆஸ்திரேலிஸ்னு என்னங்க, ஆஸ்திரேலியா பேர் வரதுக்கு முன்னாடி இந்த டச்சுக்காரங்க இதான் பேர் வச்சுருந்தாங்க, டெர்ரா ஆஸ்திரேலிஸ்னு. குக் வந்தார்ல எக்ஸ்ப்ளோரர், அவர் வந்து என்ன முதல்ல வராரு, நார்த் சவுத் ஈஸ்டர்ன் இதில் வராரு, சிட்னிக்கு. இவர் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த சவுத் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக மேப் பண்ணவர் தான் இந்த எக்ஸ்ப்ளோரர் மேத்யூ ஃப்ளிண்டர்ஸ். ஸோ இவர் தான் முதல் இந்த சதர்ன் ஆஸ்திரேலியா அடிலேடுக்கு வந்த இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் நிறைய வந்து செட்டில் ஆகிறது 1835. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா சவுத் ஆஸ்திரேலியன் மியூசியம்ங்க. மியூசியம் அப்படின்னா ஐயோ குமார் அப்படிங்காதீங்க, உங்களுக்கு தெரியும் 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் மற்றும் நிறையா கிழக்காசிய நாடுகள், இந்தோனேஷியா, தாய்லாந்தெல்லாம் இருந்து பூர்வகுடி மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆனாங்க. அவங்கள தான் அபாரிஜினல் பீப்புள்னு சொல்கிறோம். ஆஸ்திரேலியாவோட பூர்வகுடியினர், பழங்குடியினர் தெரியும்ல உங்களுக்கு, இப்போவும் இருக்காங்க. அவங்களோட கலைப்பொருள்கள் இருக்கு இல்லைங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ், அது உலகத்திலேயே அதிகமாக கலைப்பொருள்கள் ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் பீப்புளோட இருக்கிறது. அவங்களோட டோட்டல் ஹிஸ்ட்ரியவே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மியூசியம் தான் போகணும் வேர்ல்ட்லேயே. என்னது இது வித்தியாசமாக இருக்குது, ஏஞ்சல் மாதிரி இருக்குது, இது என்னன்னே தெரியலையே. சாக்ரிஃபைஸ், சாரி இந்த ரோட்டில் வந்துட்டேன், அப்படி போகணும். இவர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அடிலேடுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இருக்கு. 1759, சாரி, ஸ்காட்ஸ் ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியா. யாருன்னு தெரில, நல்ல பழங்காலத்து பில்டிங்க. இது ஸ்டேட் லைப்ரரி, சவுத் ஆஸ்திரேலியாவோட ஸ்டேட் லைப்ரரி. இப்போ நம்ம போக வேண்டியது போய் பின்னாடி போகணுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் தெரியுது இந்த என்ட்ரன்ஸு, ஆனால் ப்ராப்பராக என்ட்ரன்ஸ் எதுவும் கொடுக்கல. எல்லாம் ஒரு செங்கல்லே கட்டியிருக்காங்க. இந்த இடமே வித்தியாசமாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு பழங்கால மியூசியம்குள்ளே போகணும் ஒரு ஃபீல். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கோம். சவுத் ஆஸ்திரேலியன் மியூசியம் இங்கே பாருங்கள். ஸோ உலகத்திலேயே இந்த ஆஸ்திரேலியன் பூர்வகுடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கலைப்பொருட்கள் இதெல்லாத்தையும் வந்து தெரியணும்னா அதிகமான கலெக்ஷன் வச்சுருக்கிறது உலகத்திலேயே இந்த சவுத் ஆஸ்திரேலியன் மியூசியம் தான். ஃப்ரீ என்ட்ரி, 5 மணி வரைக்கும். போகலாமா? வாங்க. அவ்வளோதாங்க, உள்ளே வந்துட்டோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. அப்படி போக வேண்டியதுன்னா நோ அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் டேக்கன், அது சாப்பாடெல்லாம் இதை எடுத்துகிட்டு வரக்கூடாது, எங்கேயும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் போடல. Recently described fossils named in the honor of the South Australians who have contributed extensively to the research. இங்கே பாருங்க,
இந்த கற்கள். ஸோ இங்கேயே லெவல் 3 வரைக்கும் இருக்குது. ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் கல்ச்சர்ஸு, அவங்களோட கலாச்சாரம் என்ன, அந்த ஆதி காலத்தில் அந்த ஆஸ்திரேலியன்ஸ் அபாரிஜினல் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடி அந்த அனிமல்ஸு இதெல்லாம் இருந்தவங்கள ஃபாசில்ஸ் எல்லாமே அதை பற்றின இது. ஹலோ, ஹாய், ஐ எம் இந்தியன் டூரிஸ்ட், கேன் ஐ டேக் வீடியோ? Not of people. ஓகே, பட் த பிளேஸ்? Yes. ஓகே, தேங்க்யூ. இங்கே சவுத் அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே இது போட்டிருக்காங்க. உண்மையான உயிரோடு இருக்கிற அனிமல்ஸ் தான் அப்படி இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பொம்மை கிடையாதுங்க இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஆன்டீட்ருங்க. நம்ம இதில் பார்த்தோம்ல, பிரேசிலில் பார்த்தோம்ல ஆன்டீட்ரு, அதுதான். அப்படி இருந்த ஆன்டீட்ரு அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள், சில மாதிரி. இது அப்படியே எறும்பு தண்ணி. இது வந்து இந்த இகுசு ஃபால்ஸில் பார்த்தோமே, இது எல்லாமே இலாமாஸ். பெருவில் பார்த்தோமே, ஆஃப்ரிக்காவின் தங்கக்கட்டி. சவுத் அமெரிக்கன் அனிமல்ஸு. உலகத்தில் வெவ்வேறு ரீஜனில் எங்கெங்கே அனிமல்ஸ் இருக்குது என்னங்கிறத வந்து இதே போட்டிருக்காங்க. நார்த் அமெரிக்கா பார்த்திங்களா, பியூமா. இதுவும் சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் காணப்படும். இதை நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? இதில் போய் பிரேசில் ஜூவில் ராக்கி மவுண்டைன் கோட்டு, இது அமெரிக்காவில் இருக்கிற அந்த செம்மறியாடு மவுண்டைன் கோட்டு. இங்கே பார்த்திங்களா, அமெரிக்காவுக்கே உரித்தான இதுங்க கரடி, ப்ரௌன் கரடி, லைட் ப்ரௌன் கரடி. எத்த சூடு இருக்குது கரடி. பப்பிட்டி கிட்டத்தட்ட நம்ம ரஷ்யா சென்ட்ரல் அமெரிக்காவில் பார்த்த ரெண்டியர் மாதிரியே இருக்குது பாருங்கள், ஐஸ் ரெண்டியர். இதில் யுரேஷியா, அதாவது ரஷ்யாவில், ஆல்மோஸ்ட் ரஷ்யாலாம் யுரேஷியாவில் தான் வரும். ரஷ்யா, ஜார்ஜியா, அந்த சென்ட்ரல் ஏஷியா, அதை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்கிற இது குட்டி குட்டி அனில்ஸு இதெல்லாம் இருக்குது. இதுதான் கிட்டத்தட்ட அந்த அந்த மான். எத்தா சூடு இருக்குது பாருங்கள் மான். மான்கள்லேயே வகை. இது என்ன ஓனாயா? யுரேஷியன் பேஜர். பேஜர்னா இது தானே, அந்த பேர் என்ன தமிழில்? இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை, கீரி தானே அந்த பேஜருங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட கரடி மாதிரியே இல்லை, குட்டி கரடி. இது டிராபிக்கல் ஏஷியன். நம்ம இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இதிலெல்லாம் காணப்படுறது, மலேசியா இங்கெல்லாம் காணப்படுறது ஒரங்குட்டன்ஸுங்க. நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா மலேசியாவில்? ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பழைய நினைவுகளை கிளற மாதிரி தான் இருக்குது. ப்ரொபஸ்கிஸ் மங்கிலேயே பல வெரைட்டிஸு. நம்ம ஊரில் பார்க்குற புலி, நம்ம ஊர் யானை, இதெல்லாம். நான் ஆஃப்ரிக்கா மட்டும் மிச்சம் இருக்கேன். ஆஃப்ரிக்கன் இங்கே வந்தாச்சு. இதெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். மனுஷ குரங்கு, குரில்லா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாங்க. எல்லாம் நம்ம காட்டிலேயே பார்த்தாச்சு. ஹிப்போபோட்டமஸ், இல்லை இது காண்டாமிருகம், ரினோ, சிங்கம், மான், சிறுத்தை, லெப்பர்டு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம லைவாகவே பார்த்துட்டோம். ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஓகே, நம்ம மெயினாக அபாரிஜின் பார்க்க தான் வந்தோம். அதை போய் பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் கல்ச்சர்ஸ் கேலரி, வாங்க, அதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட். உலுருங்கிறது அந்த ரெட் ஆஸ்திரேலியாவோட மத்தியில் இருக்க அலரி ஸ்ப்ரிங்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய மோனோலித் ராக்குங்க. சிவப்பு கலரில் இருக்கும். ஆஸ்திரேலியா நடிச்சிங்கனாலே மோஸ்ட்லி அது வரும். அதை வந்து நிறைய பேர் அதை வந்து இதாக கும்பிட்றாங்க. இன்னுமே அபாரிஜினல் மக்களுக்கு வந்து அந்த ராக் வந்து ஒரு முக்கிய சேக்ரடான விஷயம், புனித ஸ்தலம் மாதிரி அது. இங்கே பாருங்கள், இந்த அபாரிஜின் மக்களோட ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. நிறைய நம்ம தமிழர்களோட மூஞ்சி நிறையா வந்து இங்கே இதாகுதுங்க. இது பாருங்கள், 50,000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி தான் வந்திருக்காங்க. இவரெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு தமிழர் மூஞ்சி மாதிரியே இல்லை. தமிழர் மூஞ்சி. இந்தோனேஷியா வந்து மீன் பிடிச்சி வாழ்ந்துருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க இங்கேருந்து. அதாவது ஆஸ்திரேலியாவோட ஆதி மனிதன் வந்து எப்படிங்கிறத அந்த மண்டையோடு அந்த இதெல்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் பண்ணும்போது தான் அது 40,000 வருஷத்துக்கு முன்னாடி மண்டையோடு அதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத. அதை டிஎன்ஏலாம் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தோனேஷியா, அந்த நம்ம அந்த இந்திய இதில் அந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது, சவுத் இண்டியன்ஸோட இதில். தமிழர்களோட கலாச்சாரமும் சரி, தமிழர்களோட நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து இங்கே இருக்க அபாரிஜின்ஸ்லேயும் நிறைய குரூப் இருக்காங்க, வகைகள் இருக்காங்க. அதில் நிறையா அபாரிஜின் தமிழ் வார்த்தைகளோட ஒத்து போகுதுங்க. ஸோ அதிலிருந்து நம்ம நிறைய டிஎன்ஏலேருந்து, அப்புறம் அவங்க பேசுகிற மொழியிலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தமிழ் பாட்டி மாதிரி தானே இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு ஆஸ்திரேலியன் அபாரிஜின் மாதிரியாக இருக்குது.
நம்ம உள்ளூரில் இருக்கிற நம்ம தமிழ் பாட்டி மாதிரி இருக்குது இந்த அம்மா இது நம்ம ஊர் பாட்டி மாதிரி தான் இருக்குது. இது கூட கொஞ்சம் அந்த இந்தோனேஷியன் மூஞ்சி மாதிரி தெரியுது. இதெல்லாம் நம்ம ஊர் தாத்தா தான். ஸோ இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தமிழர்களுக்கும் இந்த ஆஸ்திரேலியன் பழங்குடிகளுக்குமான அந்த இதை நம்மளால் இது பண்ண முடியும். ஆனால் என்ன இப்போ இருக்க மக்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எல்லாமே வந்து நவநாகரிக உலகத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேணால் ட்ரெஸ் போட்டு நமக்கு பண்ணி காட்டுவாங்க, அதாவது ஷோ மாதிரி இருக்குது இந்த அபாரிஜினல் ஷோஸ்லாம். மற்றபடி இந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அந்த காலத்தில் இருந்ததை போட்டிருக்காங்க. அபாரிஜினல் மக்கள் பயன்படுத்தின கலைப்பொருட்கள்லாம் பார்த்துடலாமா? எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸுங்க. தலை இதெல்லாம் எதில் பண்ணியிருக்காங்க? தகரமா இல்லை உட்டா, மரத்துலையா? கலைக்கு வந்து மொழியும் இல்லை, எந்த வித ஜாகிரபிக்கல் இதுவும் இல்லை. உலகம் ஃபுல்லாக கலை இருக்குது. ஸோ இவங்களோட கலையை பார்த்துருவோம். நம்ம ஆதி தமிழர்களோட கலை. ஸோ நம்ம ஆதி தமிழர்கள் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பயன்படுத்தின இதெல்லாம் இருக்குது பாருங்கள், பொருட்கள் எல்லாம். இதெல்லாமே வந்து மரத்தில் செஞ்ச பொருட்கள். அதில் ஒரு குட்டி அந்த இது மாதிரி இல்லை, ஓட மாதிரி இல்லை பாருங்க, ஷார்ப்பாக அந்த இதெல்லாம் பண்ணி மரத்துலேயே பயன்படுத்தியிருக்காங்க. கல், அப்புறம் மரம், அப்புறம் தான் இரும்பு வந்திருக்கு. ஸோ இந்த ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து வேட்டையாடி இருக்காங்க. வெளியிலையும் சரி, மிருகங்களையும் சரி, தண்ணிக்கடியில் மீன்களையும் வேட்டையாடி இருக்காங்க. இந்த ஸ்பியர் கன்னுன்னு சொல்லுவாங்க, ஸ்பியர் ஃபிஷ்ஷிங் நம்ம பார்த்துருப்போம் பசிஃபிக்கில். இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக முதல் வந்த உடனே அவங்க வந்து ஹண்டர் கேதரர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. வந்த உடனே விவசாயம் இதெல்லாம் பண்ண கிடையாது. இங்கேருந்து அனிமலை வேட்டையாடி வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் தான் விவசாயம்லாம் வந்தது. ஆண்கள் வந்து வேட்டைக்கு போவாங்க, மிருகங்கள் வேட்டைக்கு. அபாரிஜினல் பெண்கள், பூர்வகுடி பெண்கள் வந்து இந்த காய்கறி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்க. காய்கறினா என்ன சொல்கிறது, விவசாயம் பண்ணி வர்றதில்ல. இந்த இயற்கையாகவே இருக்கிற மரங்கள்லேருந்து கிடைக்கிற காய் பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு வந்து மிருகங்கள் வந்து வேட்டையில் கிடைக்கலாம் கூட இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் போக போக விவசாயமும் கற்றுக்கிட்டு அப்புறம் அதையும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதான் நம்ம சொல்லுவோம் கற்காலம், அப்புறம் வந்து அயன் காலம், அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ் இல்லை, அதான் கற்காலம். ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற மரங்களில் கிடைச்ச உணவுகள்ங்க, புஷ் ஆனியன் டியூபர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு பட்டாணி மாதிரியே இருக்குது பாருங்கள் அது. அப்புறம் விட்வச்சிரி கிரப்ஸு, கிட்டத்தட்ட புழு மாதிரி இருக்குது பாருங்கள், மரத்தில் இருக்க புழு, இதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஷெல்ஸு, அந்த பூக்கள், புஷ் பனானா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆதி பூர்வக்குடியினர் வந்து சாப்பிட்ட உணவுகள்ங்க. இயற்கையாகவே வந்து இந்த மரங்கள் செடி கொடிகள் வந்து கிடச்சது. வைல்டு யாம்ஸு, இது சேனக்கிழங்கு, வைல்டு யாம்ஸ் பார்த்திங்களா, இயற்கையாக கிடச்ச சேனக்கிழங்குங்க. பட்டை மாதிரி இருக்குது, வாட்டர் பாட்ஸு, வாட்டர் லில்லி சீட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட உணவாக இருந்திருக்குது, விலங்குகள் வேட்டையாடுறதை தவிர. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழர்களோட உணவு மாதிரியே இருக்குது நிறைய விஷயங்கள். ஏன்னா இது பாருங்கள், ஆஸ்திரேலியன் ட்ரஃபிள், கிட்டத்தட்ட இந்த கருங்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, கருணைக்கிழங்கு, அதே மாதிரியே தானே இருக்குது. கருணைக்கிழங்கு தான், கருணைக்கிழங்குலாம் சாப்பிட்ருக்காங்க. முல்கா ரூட்ஸு, ஒரு சில விஷயங்களுக்கு தமிழில் தெரியுது, ஒரு சில இது தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்களோட அந்த இது சேகரிக்கிறதுக்கான இதெல்லாம் மரத்தில் கிடைக்கிறத வச்சே வந்து நெஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய ஒற்றுமை இவங்களுக்கும் பப்பா நியூகினி, சாலமன்ஸில் பார்த்த மலினீஷியன் மக்களுக்கும். இங்கே பாருங்கள், ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஹண்டிங் பர்டிகுலர்லி ஆஃப் த லார்ஜ் மேமல்ஸ் சச் அஸ் கேங்கரு, ஈமு ஆர் டுடாங். கங்காரு, ஈமு, டுகாங் அப்படிங்கிறது என்ன, அந்த இது தானே கடல் பசு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்தமானில் இருக்காமா? நான் பார்த்தது இது வரைக்கும். நீங்கள் பார்த்துன்னு சொல்லுங்கள் கடல் பசுவை. ஸோ அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, முக்கியமான விஷயம், ஆஸ்திரேலியானாலே பூமராங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமராங் இப்படி விட்டோம்னீங்களா, அப்படி போயிட்டு திரும்ப நம்ம கைக்கே வரும். அதுதான் பூமராங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் இது. ஸோ பூமராங் எப்படிலாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். கரெக்டாக அந்த டிகிரியில் அந்த இதில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப வரும். இதையுமே வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட பூர்வகுடி மக்கள். பூமராங்
ஏன்னா அங்கங்கே கிடந்திருக்கு. இது ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கிடச்சிருக்கோ இதெல்லாம் இந்த மியூசியமில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்டிஃபேக்ட் மியூசியம் ஆஃப் ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ். ஸ்பியர்லேயே பல வகையான ஸ்பியர் இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சணல் மாதிரி பின் கயிறு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹண்டிங் வித் பாய்சன்ஸு எப்படியெல்லாம் வந்து உணவு சேகரித்தாங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி விலங்குகளை அடித்து கொண்டாங்க. இது இப்போ ஸ்பியர்ஸ் யூஸ் பண்ணி விலங்குகளை பிடிச்சாங்க, பாய்சன்ஸ் யூஸ் பண்ணி வந்து பிடிச்சிருக்காங்க. எப்படி மீன்கள்லாம் பிடிச்சாங்க அப்படி கடலை யூஸ் பண்ண முடியுமா நம்ம பூமராங்க. அபாரிஜினல் ஃபிஷர்ஸ் யூஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட். நெட்ஸ் அண்ட் வியர்ஸ் இதெல்லாம் நெட்டு உங்களுக்கு வழக்கமாக தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வலை, மீன் வலை, ஃபிஷ் ட்ராப்பு, பூமராங் வந்து ஃபார் ஃபிஷ் கில்லிங் பூமராங்ஸ் ஆர் நோன் டு பி யூஸ்ட் இன் ஒன்லி 2 ஏரியாஸ். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ப்ரூம்லேயும் போர்ட்லிங்கன் சவுத் ஆஸ்திரேலியாலையும். ஸ்பியரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஈட்டி இப்போயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாலனீஷியன்ஸ் பசிபிக்கில், சாலமன்ஸ், பப்பானிகினிலெல்லாம். ஸோ தண்ணீர் ஆதாரத்துக்கு என்ன ஒன்று சர்ஃபேஸ் வாட்டர் கலெக்டட் ஃப்ரம் க்ரீக்ஸ், இந்த குட்டி குட்டி ஓடை இருக்கும்ல அதிலேருந்து கலெக்ட் பண்ணாங்க. வாட்டர் ஹோல்ஸு, ராக் ஹோல்ஸு, கிளே பேன்ஸ். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தை தோண்டியும் தண்ணி எடுத்தாங்க. இந்த ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லுவோம்ல, நிலத்தடி நீர். அப்புறம் ஃபைனலி வாட்டர் ஒரு எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு அதில் இருந்தெல்லாம் வந்து உறிஞ்செல்லாம் தண்ணி எடுத்திருக்காங்க. பயங்கரமான ஆளுங்க. வாட்டர் கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க, தண்ணி கலெக்ட் பண்ணுற இது. இங்கே வந்த யூரோப்பியன்ஸே அபாரிஜினல் கைட்ஸ் வச்சு தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சது. இந்த அபாரிஜின் ரூட்ஸ், வாட்டர் ஹோல் டு வாட்டர் ஹோல் கண்டுபிடிச்சது, இது எல்லாமே. ஸோ ஒவ்வொரு இயற்கையை வந்து எப்படியெல்லாம் இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறத காட்டியிருக்காங்க. ஃபயர் வச்சு என்ன பண்ணாங்க. ஃபயர் வாஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அபாரிஜினல் கல்ச்சர் அண்ட் எவ்ரிடே லைஃப். இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணணும். இந்த ஃபயர் வச்சு உங்களுக்கு அந்த கெட்ட ஆவிகளை எல்லாம் வந்து போக்க வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வேட்டையாடுறதுக்கு முன்னாடி ஃபயர் எப்படி மேக் பண்ணாங்க தெரியும்ல உங்களுக்கு. அந்த 2 ஒரு இதில் ஓட்டை போட்டு அந்த ஃப்ரிக்ஷன் மூலிமா வந்து ஃபயரை இது பண்ணாங்க. மேன் வர்சஸ் வைல்டு அப்புறம் இவர் ப்ரைமல் சர்வைவரை நான் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்காங்க. அதே தான் இந்த பழங்காலத்து மெத்தட் தான் அவங்களும் யூஸ் பண்ணாங்க காட்டில். மெடிசின்ஸ் அவங்களோட எது வந்து எல்லாமே வந்து இயற்கை இது மருத்துவம் தாங்க யூஸ் பண்ணாங்க. பிளான்ட் பேஸ்ட் நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஸ்டிமுலன்ஸ் வேர் யூஸ் த்ரூஅவுட் ஆஸ்திரேலியா டு ரிலீவ் பெயின் ஃபார் ரிச்சுவல் அண்ட் ரிக்ரியேஷனல் பர்பஸஸ். அடிபட்டுச்சுன்னா சரி பண்ணுறதுக்கும், வலி இருந்ததுன்னா அதை நிவாரணம் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நார்கோட்டிக்ஸ் போதை வஸ்துவாகவே இருந்திருக்கு. ஆஸ்திரேலியன் டொபாக்கோ இங்கே இருப்பாருங்க, இதுதான் புகையிலைங்க, ஆஸ்திரேலியன் புகையிலை. இதுலேயே நிறைய வகைகள் இருக்குது, டொபாக்கோ ரூட்டு அது இதுன்னு. இதெல்லாம் பாருங்கள், நம்ம சித்த வைத்தியசாலையில் கிடைக்கும்ல இந்த மருத்துவம், இயற்கை மருத்துவம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. இந்த ரூட்ஸு அந்த இது எல்லாமே மெடிசின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே வந்து வழி கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இது எவ்வளோ விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எக்ஸ்ப்ளோரர்ஸு. அப்புறம் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க யாருக்கு எது கிடைச்சாலும் அனுப்பி வச்சு இங்கே வந்து அபாரிஜின்ஸ் பற்றின அனைத்து விஷயமும் இங்கே கிடைக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா சதர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். சதர்ன் ஆஸ்திரேலியாவில் நம்ம இங்கே அடிலேட்டில் இருக்கோம். இங்கே இருப்போம். மேலே கொஞ்சம் இது சதர்ன் ஆஸ்திரேலியாவில் தான் வரும். இந்த பாட்டெலாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெசர்ட் மாதிரி இருக்குங்க. இங்கே ஆஸ்திரேலியா சென்ட்ரல் பகுதி எல்லாமே டெசர்ட் தான், பயங்கர ட்ரையஸ்ட் காண்டினென்ட்டில். 4:30 மணி, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. 4:45 எல்லாம் வெளியே வர சொல்கிறாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. அதுதான். ஃபார் thousands of years this country was home to group of aboriginal people who moved into the forest after rain. ஆக்சுவலாக மழை பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வரும், அந்த கடலை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் தான் வரும். இப்போ அடிலேடு, பருத்தி, இந்த மாதிரி இதில் தான் வரும். மழை நல்லா வந்துன்னா டெசர்ட்டு போயிடுவாங்களாமா. செரிமனி அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் இது பண்ணி பண்ணிட்டுருக்கு. நிறைய வகையாக பண்ணியிருக்காங்க. துருப்பா அந்த ஓல்ட் டைம் ஸ்டோரிஸ், இந்த பழங்கால ஸ்டோரிஸ், அதை எப்படி அழகாக பெயிண்டிங்கில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது இவர் பாருங்கள், சத்தியமாக நீங்கள் பார்த்தா நம்ம ஊர் டீ கடையில் உட்காந்துருக்கார் ஒரு தமிழர் மாதிரி தானே இருக்கார். அவரை பார்த்தா முடிய மட்டும் கட் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருப்பார். அந்த டென்ஷன் இது க்ரியேட் பண்ணுறது, பிடிச்சி இழுத்து
அதுதான் அந்த ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. ஓகே, ஃபோர்ஸ் கொடுக்கும், அதை வச்சு அனிமல்ஸை கொள்ளலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பர் ஸ்ட்ரிங் மட்டுமே நூலுங்க, எத்தனை வகையான நூல்கள் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நூலுன்னு கூட சொல்லிக்கலாம். பல்வேறு வகையான நூட்கள் இங்கே இருக்கிற இந்த மரங்கள், அதிலிருந்து கிடைக்கிற இது ரஸ்க்கு, அதை வச்சே அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். பானை செய்கிறவங்க என்னென்ன பாட்டெலாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் வித்தியாசமாக. ஈமு கோழி முட்டைங்க, ஆஹா எத்தனை சூடு இருக்குது பார்த்தீங்களா முட்டை. ஈமுனாலே ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் 2 முக்கியமான விலங்குகள், கங்காரு ஒன்று, ஈமு கோழி ஒன்று. ஈமு கோழியும் சாப்பிட்றாங்க இங்கே இருக்க மக்கள். அது வந்து இது பண்ணுறாங்க. பாப்பா சந்தர்ப்பம் கிடைக்குதானே. நம்ம ஊரில் இப்போ கிடைக்கிறது இல்லைல்ல. வேல் மாதிரி இல்லை, இதை பார்த்தா திமிங்கலம் மாதிரி. ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு கடற்கரைகளில் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வின்டரில் வந்து உங்களுக்கு வேல் மைக்ரேஷன் நடக்குங்க. பா இப்போ தான்ப்பா வந்திருக்கோம். மெலனீஷியன் இப்போ இருக்க பாலினீஷியனில் கூட அவங்க முன்னோர்களை வந்து சிலையாக செஞ்சு அதை வந்து வழிபட்டாங்க தெரியுமா. அதே கான்செப்ட் தான் தமிழர்களும் அதே மாதிரி தான். முன்னோர்களை தான் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ் கடவுள் முருகன் கூட முன்னோர் இது தான். அப்புறம் கருப்பசாமி, இது ஐயனார், இவங்க எல்லாமே வந்து நம்ம முன்னோரை தான் நம்ம வந்து கடவுளாக வழிபட்டோம். அவங்கள கும்பிட்டு தான் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் மெலனீஷியன்ஸு, இந்த பாலினீஷியன்ஸு, இங்கே இருக்க ஆஸ்திரேலியன் அபாரிஜின் பீப்புள் எல்லாமே அவங்க முன்னோர்களை தான் வழிபட்டாங்க. ஏதோ ஒன்று அடித்தா திருப்பி நம்ம கையிலே வரும்னு சொல்லுவாங்களா, பூம்ரா மாதிரி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு இதை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள், அந்த ஏரோ டைனமிக், இது அது வந்து விசிறினிங்கன்னா திரும்ப கைக்கே வரும். கைக்கே பர்ஃபெக்டாக வராது, அந்த திரும்பவும் அந்த நம்ம இருக்கிற இடத்துக்கு திசையை நோக்கி வந்துடும். இதில் என்னங்க, ஃபேப்ரிக் ஆஃப் அபாரிஜினல் சொசைட்டிஸ். இங்கே பாருங்கள், அந்த குழந்தைய வந்து இதில் தாங்க தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, கரெக்டு தான். நான் சும்மா பாருங்கள், குழந்தை இதில் தாங்க வைப்பாங்க. நம்ம குழந்தையில மடியில் வைக்கிறோம், தொட்டல் வைக்கிறோம்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொட்டல் மாதிரி நிறைய ஒத்து போகுது. தமிழர் பண்பாடும் ஆஸ்திரேலியனோட இந்த பூர்வ குடிகளோட மக்களோட பண்பாடு, உணவு, கலாச்சாரம் எல்லாமே அந்த அவங்க பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றுறது இது வரைக்கும் அபாரிஜினல் கம்யூனிட்டிஸ் கிட்ட அது வந்து இன்னும் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மாதிரி பார்த்துட்டோம். அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெயினாக கல், அப்புறம் வந்து இது என்ன சொல்கிறது, மரம், அதில் வச்சே எல்லா இதையும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, அப்படியே வெளியே வந்துடலாம். சூப்பராக இருந்தது. ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் கல்ச்சர்ஸ் கேலரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழர்களுக்கும் இந்த ஆஸ்திரேலிய பூர்வகுடியில் அபாரிஜினல் மக்களுக்கும் எவ்வளோ தொடர்பு இருந்தது, எவ்வளோ ஒற்றுமைகள் இருந்ததுன்னு இந்த சிறுமிடங்களில் பார்த்துருப்பீங்க. பயங்கர சந்தோஷம், நானும் ஹாப்பி. இதுதாங்க சவுத் ஆஸ்திரேலியா, இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட்டு. ஸோ இங்கே இருக்குது அடிலேடு, இங்கேருந்து 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் பெர்த்துக்கு போகிறோம். இதுதான் அந்த 3000 கிலோமீட்டர் ஜேர்னி. இப்படியே போனோம்னா 3000. அங்கங்கே இந்த பீச்செல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு போனோம்னா 3500 4000 கிலோமீட்டர் 7 நாளில் கவர் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய எப்பிக் ஆஸ்திரேலியன் ரோட் அட்வென்ச்சர் காத்திருக்கு. அடுத்த எபிசோட்லேருந்து வெயிட் பண்ணுங்கள். பல விஷயங்களோட எலும்புக்கூடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பாட்டல் நோஸ் டால்ஃபின், டால்ஃபினோட எலும்புக்கூடு பாருங்கள். பாட்டல் நோஸ் டால்ஃபின், காமன் டால்ஃபின், அப்பா ஸ்பெயின் வேர்ல்டுங்க. திமிங்கலங்கள் நிறைய வகை இருக்குது. அந்த வேலோட இது வச்சுருக்காங்க பாருங்கள், எலும்புக்கூடு. பா இது டேர்ட்டிலோட எலும்புக்கூடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆமையோட எலும்புக்கூடுங்க, லாகர் ஹெட் டேர்ட்டில். உலகத்தில் 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். சூரியனாமில் கூட சிலது பார்த்தோம். அதோட எலும்புக்கூடு இருக்கு பாருங்கள். சரி, அப்படியே போகலாமா? இப்படி வெளியில் போயிடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் சவுத் ஆஸ்திரேலியா மியூசியம். மிக்க நன்றி. போகலாம். ஓகே, பாய் பாய். வெல்கம் பண்ணுறதே ஒரு பழங்கால ராக்கு தான் வெல்கம் பண்ணுறது. நன்றி. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது அடிலேட் ஸ்டேஷன் தான். இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 2 ட்ரெயின்கள் வந்து இங்கேருந்து ஆரம்பமோ இல்லை இது வழியாவோ பயணிக்குதுங்க, அடிலேட் வழியாவோ. ஸோ அது என்ன ட்ரெயின்ஸ், அப்படியே ஒரு பழங்கால ஸ்டேஷன். கிட்டத்தட்ட இந்த ஊர் வந்ததுலேருந்து
20 வருஷத்தில் கட்டியிருக்காங்க, 1850s. ஸோ ஒரு பழைய ஸ்டேஷன், அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம அடிலேட் ஓல் போவோம் அந்த ஆற்றை கடந்து. வந்தாச்சுங்க. பரபரப்பாக இருக்குது பாருங்கள், மணி 5. ஸோ போலீஸ் தான் போனார், ஒன்றும் பாருங்கள் சிரிச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ட்ராம் போகுது, இந்த பக்கம் போனால் 6, அப்படியே அடிலேட் ஓவல் அது போகலாம். இது என்னன்னு தெரியுதா, பயங்கரமாக கட்டியிருக்காங்களே. என்னன்னு பார்த்தா இது இந்த லோக்கல் பார்லமெண்ட்டுங்க, இந்த சவுத் ஆஸ்திரேலியாவோட பார்லமெண்ட்டு, இந்த ஸ்டேட்டோட பார்லமெண்ட்டு. என்னமா கட்டியிருக்காங்க பாருங்க. அப்படியே எங்கப்பா இந்த காலம்ஸ் அப்படியே வரிசையாக எவ்வளோ பெரிய ஜைஜான்டிக் காலம்ஸு. பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளேலாம் போக முடியாது. ஆஸ்திரேலியன் கொடி இருக்குது, ஆஸ்திரேலியன் கொடி இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் அபார்ஜினல் கொடி, அவங்களுக்கு தனி கொடி இருக்குது. அந்த கொடியும் வச்சுருக்காங்க பாருங்கள், சிவப்பு, கருப்பு, மஞ்சள். எப்படி நம்ம வந்து மெல்போர்ன் ஸ்டேஷன் பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கேருந்து பேர் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ், பக்கத்து ஸ்டேட்கள் போகக்கூடிய மிகப்பெரிய ரயில்வே லைன் ட்ரெயின்ஸும் இருக்குது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி. பட் மெயினாக இப்போ எதுக்காக இந்த ஸ்டேஷனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இங்கே பக்கத்தில் நிறைய சப்பர்ப்ஸ் இருக்குங்க. இப்போ எப்படி நம்ம போனோம் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் என்ன பக்கத்துக்கு சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகிறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் வேலை முடிச்சுட்டு அடிலேடில் எல்லாம் வீட்டில் சப்பர்ப்ஸில் தான் வீடு இருக்கும் மோஸ்ட்லி, எல்லாம் கிளம்பிட்டாங்க பாருங்கள் ட்ரெயின். இது பழங்காலத்து ஸ்டேஷனுங்க, 1850களில் கட்ட ஸ்டேஷன், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட ஸ்டேஷனு. எப்படி இருக்குது பாருங்கள். முதல் கட்டினது எதுக்குன்னா மக்கள் பயணிக்கிறதுக்கு ஒன்று. இன்னொன்று, அந்த டைமில் உங்களுக்கு வந்து கப்பலில் வந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரெயின் வேணும்ல, அதுக்கு இங்கேருந்து போர்ட் வந்து பக்கத்தில் இருக்குது. போர்ட் அடிலேட்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் கப்பல்லாம் வரும், அங்கே தான் வந்து கப்பலை முதல் கப்பலில் இறங்கி வந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்காக, அதாவது வர்த்தகத்துக்காக கப்பல்லாம் வரும்ல பொருட்கள் எடுத்துகிட்டு. ஸோ அங்கேருந்து சரக்கு கப்பல் வேணும்ல சிட்டிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதுக்கு மெயினாக இந்த ரயில்வே லைன் போட்டாங்க. மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ்க்காக அப்படியே காலப்போக்கில் மக்கள் பயணம் பண்ணுறதுக்கும் அப்படியே விரிவுபடுத்தி ஒரு 7-8 லைன் சப்பர்ப்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க இப்போ ட்ரெயின். இப்போ இது ஒரு பழங்காலத்து சீரியஸாக ஒரு மாடர்ன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இல்லை, ஒரு ஹெரிட்டேஜ் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, மியூசியம்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதாங்க அட்டகாசமான இந்த பழங்காலத்து அடிலேட் ரயில்வே ஸ்டேஷனோட மியூசியம் மாதிரி ஒரு ஃபீலு. இது பார்த்தீங்களா பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் இதுக்கு போயிடலாம், நம்ம போக வேண்டாம் பாருங்கள், பிளாட்ஃபார்முக்கு போயிடலாம். வரிசையாக பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக. நீங்கள் அந்த கார்டு சொன்னல அடிலேடோட மெட்ரோ கார்டு, அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இதுவே யூஸ் பண்ணலாம். சரி, இப்படியே வெளியே போயிடலாம். நம்ம வெளியில் போயிட்டு டுவர்ட்ஸ் அடிலேட் ஓவல் போகலாம். முக்கியமான இது அந்த 2 லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் சொன்னல, அது என்ன தெரியுங்களா? ஒன்று வந்து த கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து நார்தர்ன் ஆஸ்திரேலியா டெரிட்டரிக்கு போகிறது. அதாவது அடிலேட்லேருந்து இந்த சென்ட்ரல் டெசர்ட் இருக்குல்ல, ஆஸ்திரேலியன் டெசர்ட், அதை கடந்து உங்களுக்கு டார்வின் வரைக்கும் போகிறது. அடிலேட் டு டார்வின் மேப்பில் பார்த்துருங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 3500 to 4000 கிலோமீட்டர் இருக்கும். 3 நாள் பயணம். வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இருக்கும் அந்த ட்ரெயின். அது வந்து வழக்கமான பயணிகள் ரயில்னு சொல்கிறத விட ஒரு லக்ஸுரி ட்ரெயின் தான் சொல்லணும். பயங்கர லக்ஸுரியாக இருக்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவ். $1000-2000 மேலேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலே $200-300 போயிடலாம். பட் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி அந்த ஆஸ்திரேலியன் அவுட் பேக்கில் அப்படி நடு ஆஸ்திரேலியாவை கடந்து உங்களுக்கு அந்த நார்த்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அதில் போவாங்க. அது ஒன்று, இந்த கேன். இன்னொன்று சிட்னியிலேருந்து வர்ற ட்ரெயினுங்க, இண்டோ பசிபிக் எக்ஸ்பிரஸ். சிட்னிலேருந்து கிளம்பி அப்படியே அடிலேட் வந்து அடிலேட்லேருந்து பெர்த் வரைக்கும், அதாவது நியூ சவுத் வேல்ஸ்லேருந்து ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த் வரைக்கும் அடிலேட் வழியாக, சவுத் ஆஸ்திரேலியா வழியாக. இதுவுமே அரௌண்ட் இங்கேருந்தே 3000. இங்கேருந்து சிட்னி பார்த்தீங்கன்னா அது ஒரு 1500 கிலோமீட்டர் வரும். ஸோ அரௌண்ட் ஒரு 4500 கிலோமீட்டர் பயணம் சிட்னி டு பெர்த்து. இதுதான் வந்து ஆஸ்திரேலியாஸ் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின். அரௌண்ட் ஒரு 4 நாள் பயணிக்க வேண்டியிருக்கும் சிட்னி டு பெர்த்து அடிலேட் வழியாக. ஸோ இந்த 2 ட்ரெயினும் தான் வந்து இந்த ஆஸ்திரேலியாவோட லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது தவிர கொஞ்சம் சின்னது இருக்குது, பிரிஸ்பெயின் டு கெய்ன்ஸு, பிரிஸ்பெயின் டு மெல்போர்னு இந்த மாதிரி. பட் இது 2 தான் பெருசு. அடிலேடோட ரிவர் பேங்க் வந்தாச்சு, அடிலேட் ஓவல். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேடியம் இங்கே பாருங்கள், அடிலேட் ஓவல். அதுதான் எவ்வளோ ஒரு சிட்டி சென்டரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பாருங்களேன். இந்த ஊர் காரணமாக இருந்தால் முக்கியமான நன்னீர் ஆதாரங்களில் இது ஒன்றுங்க.
ரிவர் டாரன்ஸ் அப்படியே போகுது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே போய் அந்த பக்கம் கடலில் கலந்துரும். எவ்வளோ அழகாக இருக்கு இடம். அழகாக ஒரு நதியை ஒட்டி அப்படியே லானு, அதை வச்சு ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனு. ஓவரால் ஒவ்வொரு சிட்டியும் பார்த்து இழைச்சி கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த சிட்டி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இயற்கையாக அழகாக அமைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சென்டரில் இருக்கும். அப்படியே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இதாக இருக்குது பாருங்களேன். இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, குட்டி பேர் 20 minute சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஊரில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இந்த மெயின் சிட்டியில் அடிலேடில் எங்கேருந்து எங்கே வேணாலும் 20 நிமிஷத்துக்குள்ளே போயிட முடியும். ஸோ அவ்வளோ ஒரு காம்பேக்டான சிட்டி. அதனால தான் இதுக்கு பேர் 20 minute சிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க அடிலேடை. சிட்னி நல்லா இருந்தது, மெல்பர்ன் அதை விட வித்தியாசமாக நல்லா இருந்தது. பட் எல்லாத்த விட எனக்கு பிடிச்சது இந்த அடிலேடு தாங்க. ஸோ இதுதான் ஐகானிக் அடிலேட் ஓவல். அடிலேட் ஓவல்னாலே ஞாபகம் வர்றது அந்த ஐகானிக் த லெஜெண்டரி பேட்ஸ்மேன் சார் டொனால்ட் பிராட்மேன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவரோட ஸ்டாச்சு கூட இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சு அடிலேட் ஓவலில் நான் ஃபஸ்ட்டு லைவ் மேட்ச் பார்க்குறேன். இந்தியா ஆடுறது, முக்கியமாக இந்தியா ஜெயிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம், 15 வருடங்களுக்கு அப்புறம் இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் ஜெயிக்கிறாங்க 2002. அந்த சம்மரில் ராகுல் டிராவிடும் லக்ஷ்மணனும் கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸில் 500 ரன் பார்ட்னர்ஷிப்பு போட்டு இது பண்ணி அகர்கர் 6 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா தோக்கடிக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான மேட்ச். இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஓவர்சீஸ் டெஸ்ட் மேட்ச் வின்ஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அடிலேட் ஓவல் இடம்பெற்றுச்சு. சாரி, நமக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டென்னிஸ் ஸ்டேடியம், இது மல்டிபர்பஸ் ஸ்டேடியம். ஸோ அப்போ உங்களுக்கு வெறும் கிரிக்கெட் ஸ்டேடியமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இதை மல்டிபர்பஸ் ஸ்டேடியமாக மாற்றுறாங்க. நிறைய ஸ்டாண்டர்ட்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிச்சு இருக்க சென்ட்ரல் பிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ ஃபுட்பாலு, ரக்பி, அப்புறம் கிரிக்கெட்டு இதுக்கு தகுந்தாப்பில் சீசனுக்கு தகுந்தாப்பில் சம்மரில் கிரிக்கெட் நடக்கும், வின்டரில் உங்களுக்கு ரக்பி இதெல்லாம் நடக்கும்னு வைங்களேன். ட்ராப் இன் பிச்சுன்னு சொல்லுவாங்க. பிச்சு தனியாக செஞ்சு தேவையான டைமில் மட்டும் கொண்டு இங்கே பதிச்சிருவாங்க. ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் ஸ்போர்ட் நியூசிலாண்டு மாதிரியே ரக்பி. அதை இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக், ஏஎஃப்எல்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி ஐபிஎல் மாதிரி இது ஏஎஃப்எல். என்னக்கு மாதிரி ரக்பிங்கிற ஃபுட்பால் லீக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? கரெக்டு. இவங்க இதையே இப்படி தான் சொல்கிறாங்க, ஃபுட்டின்னு தான் சொல்கிறாங்க ரக்பியை. ஃபுட்பாலை எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? சாக்கர்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதோட பேர் வேறு, இதோட பேர் வேறு. ஃபுட்பால் லீக்னோன்னு நீங்கள் ஃபுட்பால் நினச்சிக்காதீங்க, ரக்பி தான் அது. அடிலேட் ஓவல், த கிரேட்டஸ்ட் அடிலேட் ஓவல். ஹோட்டல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. டிக்கெட் ஆஃபீஸ் அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். மேட்ச் டிக்கெட்ஸு ஆன்லைனில் எடுத்துப்பாங்க மோஸ்ட்லி. மேபி லாஸ்ட் மினிட்ல ஃப்ரீயாக இருந்ததுன்னா எடுக்கலாம். இங்கே உள்ளே போகலாம். நிறைய கேட் இருக்கும் உங்களுக்கு சத்தியம். பெரிய ஸ்டேடியம், நியூசிலாண்டு மாதிரி கிடையாது, அப்படியே டப்புன்னு உள்ள நுழைஞ்சிட முடியாது. பெரிய ஸ்டேடியம். அதுவும் இல்லாமல் இவரோட சிலையும் இருக்கும், பிராட்மேனோட சிலை வச்சுருப்பாங்க. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆட ஆரம்பித்தார். செகண்ட் வேர்ல்டு வாரில் இடையில கொஞ்ச நாள் ஆடாமல் இருந்தாங்க. மறுபடியும் முடிச்சு 1948 ரிட்டையர் ஆனார். 99.9. லாஸ்ட் மேட்ச்சில் 4 ரன் எடுத்தால் ஆவரேஜ் 100. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் அசம்பாவிதமாச்சு டக் அவுட் ஆகிட்டார் இங்கிலாண்டில். அதனால் 99.9 நின்று போச்சு அவரோட ஆவரேஜ். செம்மையாக இருக்குது. இண்டோர் சென்டர் அது இதுன்னு இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டு. 3வது முக்கியமான கிரவுண்டுங்க, கிரிக்கெட் கிரவுண்டுங்க ஆஸ்திரேலியா பொறுத்தவரை, மெல்பர்ன் சிட்னிக்கு அப்புறம். பட் எனக்கு அது 2 விட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கிரவுண்டு ஷேப்பு, அந்த அவ்வளோ பச்சை பசேல் அவுட்ஃபீல்டு, அந்த சென்டர் பிச்சு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடிலேட் ஓவல். ஓகேங்க, அலோவ் பண்ண மாட்டாங்களாம்மா? நம்ம இங்கேருந்து ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டேன், ஓவல் தெரியுது. பட் இங்கே ஏதோ பக்கத்தில் ஹோட்டல் இருக்காமா, அதில் ரெஸ்டாரண்ட் இருக்காமா, லெவல் 3. அங்கே போனோம்னா நம்ம ஓவலோட வியூ பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்த்துடலாமா? பார்க்கணும் போகிற ஃபீலு. இங்கே போகணுன்னா நீங்கள் டூர் தான் எடுத்தாகணும் அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. இல்லைனா மேட்ச் டே அன்றைக்கி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இப்போல்லாம் மேட்ச் கிடையாது. ஸோ அப்படியே நடந்து அடிலேடோட ஈஸ்ட் கேட் வந்துட்டேங்க. இதுதான் ஓவல் ஹோட்டல், அதோட என்ட்ரன்ஸு. ஸோ இது இந்த ஸ்டேடியத்தோடு இணைஞ்ச ஒரு ஹோட்டலு. ஸோ இதில் போனால் 3rd floor அந்த ரெஸ்டாரண்ட் இருக்காமா, அங்கே போகிறேன்னு சொல்லி பார்க்க முடியும், போங்கன்னு சொன்னார். நான் இங்கே எடுக்கல வீடியோ, மேலே போய் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்தாச்சுங்க, உள்ளே வந்துட்டேன், கேட்டேன், அலோவ் பண்ணாங்க. இங்கேருந்தே அப்படி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. இப்போ சென்டரில் பிச்சே இல்லை, தெரியுதா? இதுதான் அடிலேட் ஓவல். ரக்பி மேட்சுக்காக போட்டு வச்சுருக்காங்க, பிச்சையை தூக்கிட்டாங்க பாருங்கள்.
ரஞ்சி ட்ராஃபி மாதிரி இங்கே லோக்கல் ஸ்டேட் டீம்ஸ்க்கு இருக்கா, சதர்ன் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூ சவுத் வேல்ஸ் அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் பிக் பேஷ் லீக் ஆஸ்திரேலியாவோட 2020 மேட்சஸ் நடக்கும் கிரிக்கெட் சீசன் அப்போ. ஸோ அப்போ மட்டும் உங்களுக்கு சென்டரில் பிச் இருக்கும், ட்ராப் இன் பிச்சு. ஒன்ஸ் அந்த சீசன் முடிஞ்சக்கப்புறம் எடுத்துகிட்டு ரக்பிக்கு போட்டுருவாங்க. பாருங்கள், கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியே இல்லை, பார்த்தா ரக்பி ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதனால இது ஓவல். லண்டன்லேயும் இதே மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது, லண்டன் ஓவல்னு சொல்லுவாங்க. அட்டகாசமான ஸ்டேடியம். விராட் கோலி இது வரைக்கும் ஒரு 4-5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இங்கே டெஸ்ட் மேட்ச்சில் மட்டுமே. ஆஹா, ஸ்டேடியத்துக்கே உள்ளே வந்த ஃபீலுங்க. இதை தாண்டி போகக்கூடாது, இந்த ரோப்பை தாண்டி போகக்கூடாது. சீரியஸாக பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டேடியத்துக்குள்ளேயே வந்துட்டோம். டூர் அடிக்கலனாலும் சூப்பராக வந்தாச்சு. இதுதாங்க அடிலேட் ஸ்டேடியம். இதோ உங்களுக்காக நம்ம குமாரோடன் பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. அடிலேட் ஸ்டேடியம் உள்ளே வந்தது சூப்பராக பிடிச்சிருக்காங்க. சேர் அப்படியே அழகாக சுற்றியும் பழங்காலத்து ஸ்டேடியம்ங்க இது. இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் நம்ம சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் பார்க்க முடியும். ஒரு மாதிரி ஒயிட் கலரில் டோம் மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. சென்டர் பிச்சு சைடெல்லாம் சின்னது, சைட் பவுண்ட்ரிஸு. பட் ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளம் சென்டர் பிச்சிலேருந்து. இதுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ தான் நம்ம லிமிட்டு. நோ பப்ளிக் ஆக்சஸ், ப்ளீஸ் ஸ்டே பிஹைண்ட் த ரோப்ஸ். ஓகே, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அடியில் ரோடு காட்ட முடியாதுன்னு நினச்சேன், அவ்வளோ வரைக்கும் வந்து காட்ட சந்தோஷம். அலோவ் பண்ணிட்டாங்க பாருங்கள். நான் கேட்டு தான் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன். சூப்பரில் பிடிச்சிருக்கா அடியில் ஓவல்? நம்ம விராட் கோலி இங்கேருந்து தான் பல செஞ்சுரி அடிச்சது டெஸ்ட்டில். நம்ம 36க்கு ஆல் அவுட் ஆனதும் டே நைட் மேட்ச்சில் இங்கே தான் பாருங்கள். ஃபுல்லாக லைட்டு தானே இருக்குது பாருங்கள். ஸோ டே நைட் மேட்ச்சுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆஸ்திரேலியாவிலே இந்த கிரவுண்டு தான். எத்தனை ஆஷஸ் மேட்ச் பார்த்துருப்பேன் இதில் ஸ்டேடியத்தில். எத்தனை இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்துருப்பேன். 2022க்கு அப்புறம் இந்தியா அதுக்கப்புறம் ஒருக்கா ஜெயித்தாங்க. 2000 ரீசெண்டாக ஜெயிக்கல, அதுக்கு முன்னாடி ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைடில் வச்சுருக்கேன் இந்த அட்டகாசமான அடிலேட் ஓவல் ஸ்டேடியத்தை. அல்ட்ரா வியூவில் முழு ஸ்டேடியத்தையும் ஒரே வியூவில் பார்த்துடலாம் வாங்க. அல்டிமேட்டுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக அப்படி ரவுண்டாக இல்லாமல், இதே நீங்கள் மெல்பர்ன் போனீங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் பார்க்கலாம், சிட்னிலையும் சர்க்கிள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவிலேயே இந்த ஓவல் இருக்க ஸ்டேடியம் வந்து இந்த அடிலேட் மட்டும்தான். இப்படி ஓவல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், முட்டை சைஸில். அதனால் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது எல்லா சைடும். சைட் பவுண்ட்ரி ஷார்ட்டாக இருக்கும், இந்த பவுண்ட்ரிஸ் லென்த்தியாக இருக்கும். லாங் ஆன், மிட் ஆன், லாங் ஆஃப்லாம். என் நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு. நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். சூப்பராக பார்த்துட்டோம், நல்ல வியூ, அது பர்ஃபெக்ட் வியூ. ஓகே, போகலாமா? ஆல்மோஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இங்கே உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரியே பார்த்துட்டோம். இப்படி நல்லா க்ளோஸ்அப்பில் இருக்குங்க, நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் இருந்த பிளேயர் நல்லா 4 லைனில் பவுண்ட்ரியில் இருக்கிறது நல்லா பார்க்க முடியும். நல்லா தெரியுது வியூ. இந்தியாவில் இருக்கிறத விட இங்கே வியூ நல்லா தெரியுதுங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க, வெளியில் வந்தாச்சுங்க. ஓவல் ஹோட்டல் என்ட்ரன்ஸ். பயங்கர ஹாப்பி எனக்கு இதை பார்த்ததில், உங்களுக்கு காட்டினதில். பெரிய பெரிய இதுங்களாம் இருப்பாங்க, யார் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட நிற்கலாம் இங்கே. இங்கெல்லாம் சாதாரணமாக இது பண்ணுவாங்க, மக்களோட மக்கள் அவங்க பாட்டுக்கு நடப்பாங்க போவாங்க. பெரிய நம்மூர் மாதிரி அந்த மக்கள் சூழ்ந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இங்கே. இந்த அட்லைட் ஓவலுக்கு நன்றிப்பா, ஈஸ்ட் கேட். சூப்பராக வந்து இந்த ஓவல் ஹோட்டல் மூலிமா யாருக்கு தெரியும், நம்ம பிளேயர்ஸ்லாம் இங்கே தங்கியிருந்துருக்கலாம். இப்போ தங்கியிருப்பாங்க எனக்கு உறுதியாக தெரில. பட் ஆனால் இங்கே பார் இருந்தது பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே போனோமே, அங்கே கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதே இடத்துல நம்ம போய் உட்காந்து பாட்டு வந்துட்டோம். என்ன சென்டர் பிச் வரைக்கும் போக முடியல, அதெல்லாம் நம்ம நியூசிலாண்டில் போய் பார்த்துட்டுமே, கிரைஸ்ட் சர்ச், ஹேக்லி ஓவல் அதெல்லாமே. ஸோ இங்கே இந்த ஸ்டேடியத்தை, ஐகானிக் ஸ்டேடியத்தை பார்த்ததில் உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஃபைனலாக வந்து நம்ம கிரிக்கெட் லெஜண்ட், ஆல் டைம் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் சர் டொனால்ட் பிராட்மேன் அவர் சிலையோட இந்த விலாகை முடிச்சலான்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்பி நான் ஹாஸ்டல் போகிறேன், ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா நாளையிலிருந்து ஒரு 7 நாள் மிகப்பெரிய டிரைவ் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்பிக் ரோட் ஜேர்னி ஃப்ரம் அடிலேட் டு பெர்த் பண்ண போகிறோம், 3000 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு ரெஸ்ட் எடுத்து பிளான்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இவர் தாங்க கிரிக்கெட் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இவர் பற்றி தெரியும், டொனால்ட் பிராட்மேன். சவுத் ஆஸ்திரேலியா அடிலேட்னா டொனால்ட் பிராட்மேன். அவர் வந்து பட்டையை கிளப்பின கிரவுண்ட் இது. அதுக்கப்புறம் பல மாறுதல் அடைஞ்சு இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் ஆகிடுச்சு. சூப்பரில். இதே இந்த ஸ்டேடியத்தோடையே உங்களை அப்படியே இந்த விலாகை முடிச்சிடுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு கார் ரெண்டல் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒவ்வொன்றா நிறுத்தி பார்க்க போகிறோம். ஏன்னா சிட்டி நிறைய பார்த்துட்டோம், இயற்கை அழகத்தான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணுன்னு இருக்கேன். அதை அள்ளி கொடுக்க போகிறது கார் இருந்தால் தான் பண்ண முடியும். அதை தான் இந்த பெரிய பெரிய ஒரு டிரைவ் பண்ண போகுது. நாளைக்கு காலையில் கிளம்பி
ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க அந்த கார் ரெண்டல் கம்பெனி ஃப்ரீ கார் ரெண்டல் போய் எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் எப்படி எடுக்கிறது என்னதுன்னு. ட்ரான்ஸ்ஃபர் கார் பற்றி எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் பர்த் நோக்கி போகிறோம். 7 நாள் பயணம் பண்ண போகிறோம். அங்கங்கே நிறுத்தி தங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு பயணம் பண்ண போகிறோம். இதுதான் பிளான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அடிலேட் நகரம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அப்படியே மேரோட்டமாக கவர் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இந்த அடிலேட் பார்த்தா எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ஆற்றை பார்த்தாலேயும் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்காதா இருந்தால் ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடில் நம்மளோட எபிக் ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் ஆரம்பிக்க போகுது அடிலேட்லேருந்து பெர்த்தை நோக்கி. அது வரைக்கும் பார்க்கலாங்க. நன்றி, பாய், தேங்க்யூ அடிலேட் ஓவல் அண்ட் தேங்க்யூ சர் டொனால்ட் பிராட்மேன்.